கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த தொடர்ச்சியான வேத பாடத்தில், அதாவது நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம், பேசிக் சப்ஜெக்ட் ஞாபகத்தில் வச்சுங்க, அடிப்படை சத்தியங்கள். இந்த அடிப்படை சத்தியங்கள் பாடத்தினுடைய கடைசி பாடம் தான் இந்த ஞானஸ்நானம். சரியா? ஏன் இந்த பாடத்தை கடைசியில் வச்சுருக்கோம் என்று சொல்லி கவனிக்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான சத்தியத்தை கேட்டதுக்கு பிறகு அவர்கள் தேவனோட ஒப்புரவாகணும். அந்த ஒப்புரவாகிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஞானஸ்நானம் என்ற உடனே நிறைய சகோதரர்களுக்கு என்ன தோணும், இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு சபையில் வந்து சேர்றாங்க அப்படின்னா, உடனே அந்த சபையில் சேர்றதுக்கு உடனே என்ன செய்வாங்க, ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து, அப்புறம் அவங்க ஒரு வேளை மற்ற பேர்கள் வேறு பேர் இருந்ததுன்னா அந்த பேரை வந்து கிறிஸ்துவ பேராக மாற்றி, அவ்வளோதான் ஞானஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். நிறைய இடங்கள் அப்படி தானே பார்க்குறோம். சில பேரில் கன்வெர்ட் ஆகி வருவாங்க இல்லையா? நம்ம சில போதவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வா, உன் பேர் வந்து ஒரு வேறு பேர், இந்த பேரா, இனிமேல் உன் பேர் ஜோசப்பு, சரியா? அதனால் நீ என்ன பண்ணு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நீ சபையில் மெம்பர் ஆயாச்சு, இனி வந்து நீ வார வாரம் கோயிலுக்கு வந்துடணும், அப்புறம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். இந்த மாதிரி சில சபைகள் நடைமுறை. அப்புறம் ஒரு சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணும். அந்த ஞானஸ்தானம் எடுப்பது இந்த சபையில் சேரக்கூடிய ஒரு அங்கம் அப்படிங்கிறதுக்கு அந்த அத்தாட்சி என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஞானஸ்தானம் தான். சரி, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சில பெந்தகோஸ்த சபைகள்லாம் நம்ம பார்க்கும்போது முழுக்கு ஞானஸ்தானம் அப்படின்னு ஒன்று கட்டாயமாக எடுக்கணும்னு சொல்லி முழுக்கு ஞானஸ்தானம்னு சொல்லி சிலதெல்லாம் எடுப்பாங்க. இப்போ அது என்ன ஒரு கன்ஃபியூஷனாக, இப்போ ஞானஸ்தானங்கிறது ஒரு கிறிஸ்தவன் எடுக்கணுமா வேண்டாமா, அது ஒன்று. அதுலேயே ரெண்டு பிரிவு, ஒன்று தெளிப்பு ஞானஸ்தானம் ஒரு வகுப்பார் செய்கிறாங்க, இன்னொரு வகுப்பார் முழுக்கு ஞானஸ்தானம் செய்கிறாங்க. இப்போ முதல் நம்முடைய கேள்வி, இந்த ஞானஸ்தானங்கிறது எப்போ வந்தது அப்படின்னு சொல்லும்போது, முதல் முறையாக அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை உலகமெங்கும் அனுப்புகிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அதை கேட்ட பிள்ளைகள் திருச்சபையாக மாறுறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பார், அந்த 1,44,000 பேர் இல்லையா, அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு தான் அனுப்புகிறார். அப்படி போகும்போது பாருங்கள், மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதைத்தான் எல்லாருமே இந்த வசனத்தை வச்சுக்கிறாங்க இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே. ஆக்சுவலாக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலேன்னு என்ன அர்த்தம், அது வேணும் இல்லையா? நாமத்தினாலேன்னு பேர் இல்லையா? அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு என்ன பேர்? நம்ம பைபிளில், தமிழ் பைபிளில் யெகோவான்னு இருக்கும், யாவே, அதான் ஒரிஜினல். ஆக்சுவலாக அது பிதாவாகிய தேவனுடைய பெயர் அல்ல, அது அவருடைய நிலைமை, அவர் இருக்கிற நிலைமை தான். அதையத்தான் யாவே அல்லேலுயா சொல்கிறோம் இல்லையா? சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் இயேசு கிறிஸ்து. இயேசுன்னா ரட்சகர், கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிலைமைகளை தான் அவருக்கு பேராகவே இருக்குது. பரிசுத்தாவிக்கு ஏதாவது பேர் இருக்கா? பரிசுத்தாவிக்கெல்லாம் பேர் கிடையாது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலேங்கிறது எப்படி புரிந்து கொள்ள வேணும்? இப்போ ஒரு பிரதருக்கு வேலை இல்லைன்னு வைங்க. இப்போது ஒரு கம்பெனிக்கு அந்த பிரதர் போகிறாரு. அந்த கம்பெனியுடைய ஓனர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சவர்னா, இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் போய் என் பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. உடனே என் பேரை சொல்கிறாரு, வேலை கிடச்சிருச்சு. அப்போது என்னுடைய பேருக்கு வேலையாக கவனிங்க, எனக்கும் அந்த கம்பெனி ஓனருக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உறவை பேஸ் பண்ணி அவர் வேலை கொடுத்தாரா, என் பேருக்காக வேலை கொடுத்தாரா இல்லையா? அந்த உறவு தான். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னார் ஒரு ரோமன் ஒரு சோல்ஜர்கிட்ட இல்லையா? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படின்னா எப்படி? திடீர்னு ஒரு பிரதரை கூப்பிட்டு பாருங்கள் இவரை நீங்கள் நல்லா எல்லோரும் விசுவாசிங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல என்ன கேட்பீங்க? முதல்ல அவர் யார், அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் கேட்போம் இல்லையா? ஸோ அதுதான்
அப்போ அதை கேட்க கேட்க அவரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி அவரை நம்ம நம்புவோம் இல்லையா? அதே தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புகிறார்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, நான் வெறும் பேரல்ல, அந்த அதிகாரம், அந்த விசுவாசம். பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவினா என்ன, பிதாவுக்கும் குமாரனுக்கும் என்ன வித்தியாசம், புரியுதுல? இந்த விசுவாசத்தில் ஜனங்களை நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஞானஸ்தானம்னா என்ன? இங்கிலீஷில் பேப்டிசம் அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த பேப்டிசம்ங்கிற வார்த்தை பேப்டைசோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. சரியா? ஸோ அந்த பேப்டைசோன்னா என்ன அர்த்தம்னா முழுக்குதல் அப்படின்னு அர்த்தம், முழுக்காட்டுதல். ஸோ அப்போ ஞானஸ்தானம் என்றாலே முழுகி எந்திரிக்கிற ஒரு அடையாளம், அதுதான் ஞானஸ்தானம். நல்லா புரிஞ்சுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஞானிகள், ஞானஸ்தானம்ங்கிறது ஒரு ஒன்று இல்லைங்க, ஞானத்திலேயே ஸ்நானம் பண்ணுறது அப்படிம்பாங்க. சும்மா ஏதாவது ஒன்று பேசுறது அப்படியே அல்ல. இது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழி. அப்போது ஆண்டவர் இடத்துல நம்ம போகணும். அதுக்கு முன்பாக இந்த அழைப்புக்குள்ளே அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராஜாக்கள், இந்த அழைப்புக்குள்ளே எல்லாரையுமே அவர் கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்றதுலேயே 3 வகுப்பார் நம்ம படிக்கிறோம். போப்பு மார்க்கத்தை அவர் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது பாருங்கள், வெளிப்படுத்தல் 17-14 வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் ராஜாதி ராஜாவா 2ஆம் வருகையில் வரும்போது அவங்கள ஜெயிச்சிருவாராம். இப்போ பாருங்க, அவரோட கூட இருக்கிறவர்கள் யாரோட? ஆட்டுக்குட்டியானவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். நம்ம ஏற்கனவே இந்த 3 டைட்டில் நல்லா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள், அது சொன்னோன்னே நமக்கு அந்த ஒரு வசனமே நல்ல ஞாபகம் வந்துடும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் யார்? இந்த சத்தியத்தை கேட்கக்கூடியவர்கள், விசுவாசிக்கக்கூடியவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, என்ன விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தின்படி நடக்கிறவர்கள். அதில் என்ன துன்பம் வந்தாலும் அதில் நடக்கிறோம். அதனால தான் பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வசனம் படிக்கணும் இல்லையா? அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவருடைய உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் அவரை விசுவாசிக்கிற மட்டுமில்லை, அவர் நிமித்தம் பாடுபடணும். சரி, அது எப்படி? இதை குறித்து நம்ம அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது, யாரெல்லாம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளே உண்மையை காட்டக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே வர்றாங்களோ அவர்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? அப்போ அதாவது நாம கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ் இல்லையா, அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். ரோல் மாடலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை கிறிஸ்தவன் இந்த பூமியில் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ரோல் மாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றணும். அடிச்சுவடுனா புரியுது இல்லைங்களா? பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் அந்த ஸ்டெப் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு கால் சுவடு. அப்போது இடது பக்கம் ஒரு கால் சுவடு இருந்துச்சுன்னா நம்முடைய காலையும் கரெக்டாக அந்த இடது பக்கம் சுவடில் வைக்கணும். அதே மாதிரி வலது பக்கம் இப்படியே போயிட்டுருக்கணும். அதுக்கு பேர் தான் அடிச்சுவடு, ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ். எந்தெந்த வழியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போனாரோ அதே மாதிரி நம்ம இந்த பூமியில் போகணும். அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசமான வாழ்க்கை நமக்கு தெரிந்து நமக்கு ரோல் மாடலுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கலாம். அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அவர் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுக்க வந்தார் பாருங்க. அன்னையிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம், கல்வாரி மலை, அது வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க. அந்த வாழ்க்கையில் அவர் நடந்து கொண்ட முறை, பேசின விதம், தேவனிடத்தில் தொடர்பு கொண்டது,
பயபக்தியாக இருந்தது, முற்றிலும் இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது, எல்லாமே இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நாள் யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுத்துட்ருக்கார். இப்போது கரெக்டாக 29 வயசு முடிஞ்சு 30 வயசு ஆகுது. ஆண்டவர் பாருங்கள், சரியான டைமில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வரார் இல்லையா? மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போது 14ஆம் வசனத்தில் இதை அவர் வரும்போது யோவான் ஸ்நானகர் சொல்கிறார், நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா கிறிஸ்து தானே எல்லாத்துக்கும் பெரியவர், கேட்கும்போது அதுக்கு மத்தேயு 3:15 பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்போ இடம் கொடுங்கிறார். கரெக்ட் தான், ஆனால் இப்போ எனக்கு இடம் கொடு, ஒரு விஷயத்தை நான் செய்யணும். என்ன இடம் கொடுக்கறது பாருங்கள். இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னார். எனக்குன்னு சொல்லலை, நமக்கு. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு நீதியை நிறைவேற்றுவதற்கு நான் இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சு ஆகணும். ஆக்சுவலாக அதை நான் செய்ய வேண்டியதில்லை, ஆனால் செய்யணும். ஏன் அப்படின்னா இது ஒரு ரோல் மாடல். என் பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரணும்னா நான் என்ன அடி எடுத்து வைக்கிறனோ அதே அடியில் என்னுடைய பிள்ளைகள் பின்னாடி வரணும். அதனால் இப்போ எனக்கு இடம் கொடு, இப்போ எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கிற. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய காலக்கணக்கு படிக்கிறோம் இல்லையா, அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 4000 வருஷம், கிறிஸ்துவுக்கு பின்னாடி 2000 வருஷம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது தான் சொல்கிறார், இப்போ எனக்கு இடம் கொடு, எல்லா நீதியும் நான் நிறைவேற்றணும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்போ இதுக்கு முன்னால் ஏதோ ஒரு நீதி இந்த பூமியில் நிறைவேற்றப்படவே இல்லை இல்லையா? அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, இப்போ நான் இந்த நீதியை நிறைவேற்றணும். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா என்ன சொல்லலாம்? நீதினாலே கீழ்ப்படிதல், சட்டத்துக்கு அப்படியே கீழ்ப்படியணும், அதுதான் நீதி. அப்போ முதல் அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் மீறினது யார்? ஆதாம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலக ஜனங்கள் எல்லாமே அதில் மீறித்தான் இருக்காங்க. அப்படி மீறி கொண்டிருக்கிற காலத்தில் ஏன் அவங்க மீறினாங்க? ஏன் கீழ்ப்படியல? கீழ்ப்படிய தெரியல. எப்படி கீழ்ப்படிறது? நியாயப்பிரமாணம் கொடுத்து கூட இஸ்ரேல் ஜனங்க கீழ்ப்படியல. ஏன் கீழ்ப்படிய தெரியல? எப்படி கீழ்ப்படுகிறது தேவனுக்கு முற்றிலும் என்று இந்த பூமியில் செய்து காட்டுறதுக்கு தாங்க இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூமியில் வந்தார். மனிதனாக வந்து மனிதனாக இருக்கும்போதே தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு எப்படி கீழ்ப்படியணும் என்ன சொல்லிட்டு வராரு தெரியுங்களா? அப்பா 4000 வருஷம் நமக்கு யாருமே கீழ்ப்படியல. எவ்வளோ பெரிய கடவுள் நீங்கள், யாருமே கீழ்ப்படியல. அவர்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு பலியும் உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. உங்கள் முகத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன், உங்கள் முகத்தில் திருப்தி இல்லை. அப்போ தான் உம்முடைய வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் கண்டுபிடிச்சேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன். அப்போ நான் உமக்கு முற்றிலும் கீழ்ப்படிஞ்சு நடந்து இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாத்துக்கும் ரோல் மாடலானா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, உங்களுடைய நீதி நிறைவேற்றப்படும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு காட்டுறேன், முற்றிலும் கீழ்ப்படிஞ்சு காட்டுறேன். அந்த நீதியை இப்போ யோர்தான் நதியில் நிறைவேற்றி காட்டுறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஞானஸ்தானத்தை எடுக்கிறார். ஏன் அவர் எந்த வகையில் ரோல் மாடல்னு சொல்லி பார்க்கும்போது கொலோசையர் 1:18 படிக்கிறோம் இல்லையா? சபையாகிய சரீரத்துக்கு அவர் தலை இல்லையா? எல்லாவற்றிலும் அவர் முதல்வர். அப்போது அந்த முதல்வர் முதல்ல தலை எப்படி இருக்கும் அப்படி தானே சரீரம் இல்லையா? அப்போ நமக்கு சில படங்களை கூட பார்த்துருக்கோம், இயேசு கிறிஸ்து தலை, இந்த பூமியில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய சரீரம். அவர் சொல் பேச்சு கேட்குறவங்க மட்டும்தான், அதை நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படின்னு இந்த ஞானஸ்தானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அப்படி அவர் கட்டாயமாக எடுத்து ஆகணுமா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, முதல்ல இந்த ஞானஸ்தானம் எப்படி வந்தது தெரியுங்களா? இப்போது கிறிஸ்துவுக்கு முன்னாடியே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்துட்ருக்காரு. திடீர்னு எப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு தண்ணியில் மூழ்கி எழுக்கி வைக்கிறாரு? எப்படி அந்த ஐடியா எப்படி வந்திருக்க வேணும்?
உங்களுக்கு ஏதாவது யோசனை வருதா? திடீர்னு இப்படி தண்ணியில் மூழ்கி, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதாவது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தொடர்ச்சியாக தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறாங்க. ராஜாக்கள் கொடுக்குறார், திருந்தலை. தீர்க்கதரிசிகள் அனுப்புகிறார், திருந்தலை. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் காலத்துக்கு அப்புறம் கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஒரு 400 வருஷங்கள் பெரிய கேப் ஆயிடுச்சு. இவங்க ஏற்கனவே முரட்டாட்டம் உள்ள ஜனங்க இல்லையா? அப்போ 400 வருஷம் கேப் ஆன உடனே இவர்கள் மிகவும் மோசமான நிலைமைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டமும் சித்தமும் என்ன? அவர்கள் மத்தியில் தான் கிறிஸ்து வரணும். கிறிஸ்து அவங்க இவர் சொல்கிறத அவங்க கேட்கக்கூடிய பக்குவத்துக்கு வரணும்னா முதல்ல அந்த ஜனங்களை தயார்படுத்தணும், கேட்பதற்கு தயார்படுத்தணும். அதற்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி தான் யார்? யோவான் ஸ்நானகன் இல்லையா? அவர் பிறக்கும் போதே அவருடைய பிறப்பே ஒரு பெக்யூலியரான பிறப்பு. நல்லா நம்ம அதை லூக்காவில் எல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது அவர் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆவியில் நிரப்பப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கார். அந்த மாதிரி காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா தேவன் அவரை ஸ்பெஷலாக தயார் பண்ணணும். அந்த ஒரு தயாரிப்பு தான் யோவான் ஸ்நானகன். இப்போ இவர் பாருங்கள், அதனால் தேவன் இவரை கொண்டு போய் எங்கே வச்சிட்டாருன்னா தனியாக. இப்போ கூட சாமியார்கள்லாம் தூரமாக இருக்க காட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த சாமியார்களை பார்த்தா தானே ஜனங்க பயப்படுறாங்க. அந்த மாதிரி யோவான் ஸ்நானகன் தனியாக இருந்தார். அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் தனிமையில் மட்டும் இல்லை, அவர் தேவனுடைய காரியத்தில் அவர் மிகுந்த அதாவது ஒரு நாட்டம் கொண்டவராக, ஒரு வைராக்கியம் மிகுந்தவராக இருந்ததுனால இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவர் சொல்கிறத கேட்பதற்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களை தயார் பண்ண முதல்ல அவங்களுடைய மைண்டை கரைக்கணும். அதனால் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்தோடனே முதல்ல அவர் எப்படி பிரசங்கம் பண்ணார் தெரியுங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா சத்தியம் படித்த சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி ஆரம்பிக்கிறார்? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு ஆரம்பித்தார். சுருக்கமாக சொன்னால், ஒரு பயங்கரமான கோபம் உங்களை வேறு வரப்போகுது, நீங்களாம் அழிந்து போய் விடுவீர்கள். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மிரட்டல் யாருமே கொடுக்கல. இஸ்ரேல் ஜனங்களே முரட்டாட்டமான ஜனங்க. இவர் போய் பகிரங்கமாக அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு, உங்களுக்கு ஒரு மகா பெரிய தண்டனை வரப்போகுது, நீங்கள் அழிந்து போகிறீங்க அப்படின்னா உடனே ஜனங்க பயந்தாங்க. பக்கத்தில் வந்தாங்க, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் ஆளே மாறணும். இவங்க ஏற்கனவே புத்தி தலையிலிருந்து கால் வரைக்கும் பிசாசனுடைய புத்தி இருக்கிறவங்க. நீங்கள் ஆளே மாறணும்னா சாகணும், செத்தாத்தான் மாறுவீங்க. அப்புறம் எப்படி கடவுளுக்கு பிரியமாக நாங்கள் நடக்கிறது? நாங்கள் மாறுவதுக்கு தயாராக இருக்கோம். அப்படின்னா பழைய ஆள் இருக்கக்கூடாது, பழைய ஆள் சாகணும். அப்படி செத்துட்டா புதைச்சிருவாங்களே நிலத்தில். அப்புறம் நாங்கள் எப்படி செத்து போயிட்டா அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் எப்படி நாங்கள் கடவுளுக்கு பிரியமாக நடந்து காட்டுறது? அப்படியா? அப்படின்னா செத்து போயிட்டா நிலத்தில் புதைச்சிருவாங்க, எந்திரிச்சு வெளியவே வர முடியாது. அப்படின்னா தான் சாகிறதுன்னு அர்த்தம். ஆனால் அதற்கு பாவனையாக செத்து போய் புதைக்கும் போது எந்திரிச்சு வெளியே வர்ற மாதிரி ஒரு அடையாளத்தை எதில் பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் பண்ணலாம். உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம் இல்லையா? ஸோ அதனால் வாங்க, அந்த அடையாளத்தை நான் உங்களுக்கு தண்ணியில் செய்து காட்டுறேன். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம். ஸோ அப்படி தான் அந்த ஞானஸ்தானத்துடைய பேஸ் வந்தது சுருக்கமாக. சரிங்களா? அப்படி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்தார். அந்த டைமில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரார். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, கிறிஸ்து மனிதனுடைய எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவராச்சே, அப்போ அவரு ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? அதுக்கு ஒரு விளக்கம் இப்போ தான் பார்த்தோம். அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தன் பின்னாடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் என்னவாக இருக்கார்? ரோல் மாடலாக இருக்கார். அவர் மாதிரியே அவருடைய பிள்ளைகள் போகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல ஞானஸ்தானத்துக்கு. அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன? அந்த முக்கியத்துவம் என்ன? ஞானஸ்தானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஒரு நாள் நிக்கோதேமுன்னு ஒரு வயசானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டால் நைட்டில் வரார். பகலில் வந்தால் ப்ரெஸ்டீஜ். ரபி, நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நீங்கள் தேவனிடத்திலிருந்து வரலைன்னா இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் யாரும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பாராட்டுறார். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, உனக்காவது நல்லா தெரிஞ்சுதே அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அவர் என்ன சொன்னார்? அது பெருசு இல்லை. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சோழர்களே,
அந்த நிக்கோதேமு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று ஒத்துக்கொண்டார், விசுவாசிச்சார். தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிச்சார். ஆண்டவர் அது போதும்னு விட்டுருந்தா அப்படியே ஓகே, நீ அதை விசுவாசிச்சு அந்த அதிலேயே நிலைச்சிருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை தேவனுடைய குமாரன் அல்லது தேவனுடைய இடத்துலேருந்து வந்தவர்னு சொல்லி விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு மேல் ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வாசிக்கலாம். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, பாருங்க, புதுசாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்க. நீ விசுவாசிக்கிறது பெருசு இல்லை, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை. அப்போ இவர் அவர் பிரசங்கம் பண்ணுறதே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான். இது 2ஆம் உலகத்தினுடைய முடிவின் காலம், நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவனுடைய ராஜ்யம்தான் நிரந்தரமானது. அந்த ராஜ்யத்தில் ராஜாக்களாக இருக்கிறதுக்கு தான் ஒரு சிலரை கூப்பிட்டுருக்கார். இந்த பூமியிலேயே கார் வாங்கி பங்களா வாங்கி அப்படியே இருந்துட்டு பேரம் பேத்தி எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து செத்து போகிறதுக்காக நம்மளை அழைக்கவில்லை. நிறைய சம்பாரித்து பணக்காரராக இருக்கார், நம்மளை அழைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்மை அழைத்தது அவருடைய ராஜ்யத்தின் ராஜாக்கள். அதுக்கு ராஜ்யத்தை பற்றி முதல் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு டோட்டல் எல்லா போதகர்களும் கண்களையும் சைத்தான் மறைச்சிருக்கான். ராஜ்யத்தின் சுவிசேஷம் வெளியவே வரமாட்டேங்குதுங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, பக்கத்தில் இருக்க ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா ராஜ்யங்களும் அழியப்போ. ராஜ்யம்னா புரியல, கவர்மெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் பக்கத்தில் வந்தாச்சு. அது கண்ணுக்கு தெரியறத மட்டும்தான் அங்கே பாக்கி. அதனுடைய விளைவுகள் தான் இந்த கொரோனா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையினுடைய அடையாளங்களை பார்க்குறோம் இல்லையா? பஞ்சமும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். கொள்ளை நோய் வந்திருக்கு பாருங்க, கொள்ளை அடிக்குது நோய், எல்லா ஜனங்களையும் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு பயந்து செத்துட்ருக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலை அங்கே வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் ராஜ்யத்தை குறித்து தாங்க பேசுகிறார். அதனால தான் அந்த அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட என்ன சொல்கிறார், நீ என்னை விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான். உடனே அவருக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு, நிக்கோதேமு ஒரு மனிதன் முதிர் வயதாக இருக்கு, இவர் கொஞ்சம் வயசானவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வயசாகி போச்சு, நான் என்னுடைய தாயின் வயிற்றில் மறுபடியும் பிறக்கணுமா? அப்படி பிறந்தால் தான் மறுபடியும் பிறக்கிறதுன்னு அதுதானே, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டார். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறதா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்குறார் பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். முதல்ல என்ன சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதுக்கு விளக்கம் கேட்கும்போது என்ன சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்போ ஜலத்தில் பிறக்கணும், அப்புறம் ஆவியிலையும் பிறக்கணுமா. இதை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஜலத்தில் பிறக்கிறதுங்கிறது ஞானஸ்தானம், ஆவியில் பிறக்கிறதுங்கிறது டான்ஸ் ஆடுறது குதிக்கிறதுன்னு நினச்சிட்டாங்க. அப்படியே ஆவியில் நிறைஞ்சு அப்படியே. அப்படி எல்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் பாருங்கள், வசனத்திலேயே தான் தெரியும் இல்லையா? ஜலத்திலையும் பிறக்கணும், ஆவியிலையும் பிறக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இல்லைங்களா? ஜலத்திலே பிறக்கிறது, ஆவியிலே பிறக்கிறது. ஜலத்தில் பிறக்கிறதுனா ஜலத்திலிருந்து எந்திரிச்சு வரணும், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆவியில் பிறக்கிறதுனா ஆவியில் எந்திரிச்சு வரணும் இல்லையா? அப்போது இந்த 2 விஷயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிளியராக சொல்லிட்டார். இதற்கு ஒரு விளக்கம் வேணுமா இல்லையா? ஞானஸ்தானம், அதைத்தானே ஜலத்தில் மூழ்கி எந்திரிக்கிறது தானே ஞானஸ்தானம் சொல்கிறோம். அப்படின்னா ஞானஸ்தானம்னா என்ன? ஜலத்தில் மூழ்கி எந்திரிக்கிறது மட்டும்தானா? வேற ஒன்றும் இல்லையா அதில்? அப்படின்னா சும்மா மூழ்கி எந்திரிச்சு போயிட்டே இருக்கலாமே, அப்படியே பேரை மாற்றி வச்சுட்டு போயிடலாமே. அப்போ இதுக்கு என்ன விளக்கம்னு வேணும் இல்லையா? இதை குறித்து பேதுரு எழுதுகிறார் பாருங்க. 1ஆம் உலகம் இருக்கு இல்லையா, ஜலப்பிரளயத்தினாலே அழிஞ்சுது. அப்போ நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் அந்த பேழைக்குள்ளே போனதுனால அவர்கள் காக்கப்பட்டார்கள். அந்த வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது
கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் நல்லா காக்கப்பட்டார்கள். புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு பெரிய பேரழிவு வருது. இப்போ அது எந்த காலப்பகுதிங்கிறத சொல்லிட்டார். அந்த கெட்டுப்போன தேவதூதர்கள் தான் அந்த ஆவிகள் அப்படின்னு சொல்கிறது. அதில் பாருங்கள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்களாம். பாருங்கள், அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்போ மற்றவங்கெல்லாம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். 2 பாயிண்ட். அந்த பேழை ஒரு நீர்மூழ்கி கப்பல், உள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வருதான். அப்படி உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் கூட இவர்கள் பேழைக்குள்ளே இருந்ததுனால இவர்கள் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆனால் மற்றவங்கெல்லாம் அதே ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். இதை சொல்லிட்டு கவனிங்க, முக்கியமான வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். எப்படி ஆரம்பிக்கிறார்னா 1 பேதுரு 3:21 பாருங்க. அதற்கு ஒப்பனையான அதே மாதிரி தான் ஞானஸ்தானமும் அதே மாதிரி தாங்கிறார். பாருங்க, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல். அப்போ மூழ்கி எந்திரிக்கிறது ஒரு மாம்ச அழுக்கை நீக்கிறது, அதில் எந்த மாற்றம் இல்லை. அது இல்லை, அது முக்கியம் இல்லைங்கிறார். மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இது வரைக்கும் நிறுத்தலாம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது என்ன தெரியுமா? தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிறது என்பது வெறும் மாம்சலுக்கு நீக்கிற விஷயம் இல்லை. தேவனை பற்றும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தேவனை பற்றி கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை. தேவனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அறிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னைக்கு தேவனோட அந்த உடன்படிக்கைன்னு ஒரு விஷயத்துக்குள்ளே போகிற ஞானஸ்தானம் அதை சொல்லும்போது அப்போ தான் நீங்கள் தேவனை பற்றி கொள்றீங்கிறார். தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படின்னா புரியுதுங்களா? இது ஏதோ சபையில் சேர்றதுக்குரிய ஒரு டோக்கன் அல்ல, புரியுதுங்களா? இது ஒரு ஃபார்மாலிட்டி அல்ல, இது சடங்கு சம்பிரதாயம் அல்ல, இது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா தேவனோடு செய்து கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா 2 பேர் முழு கான்சியஸோடு இருக்கணும் இல்லையா? அப்போ தேவனோட செய்து கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கைங்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் தேவன் யாருன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் திட்டம் தெரியணும். அந்த திட்டத்துக்குள்ள கிறிஸ்துவுடைய பங்கு என்னன்னு தெரியணும். நமக்கு என்ன ஆசீர்வாதம்னு தெரியணும். அதனால் உலகத்திற்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பேரின்பம் என்னன்னு தெரியணும் இல்லையா? இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உலகத்திற்கே கிடைக்கக்கூடிய பேரின்பத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பலி எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான ஆசீர்வாதங்களை கொடுக்குதோ புரியுதுங்களா? உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் கீழ்ப்படிதலுக்குள்ள வழி நடத்துகிற மிகப்பெரிய பங்கு இருக்குதுங்க மணவாட்டிக்கு. மணவாளனுடைய மணவாட்டி இல்லையா? கிறிஸ்துவுடைய சபை 1,44,000 என் புறாவே என் ரூபவதி என்ன சொல்கிறார் இல்லையா? அப்போது உண்மையான திருச்சபை எத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் ஒரு சிலர் மட்டும்தாங்க கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக முதல்ல மாறி என் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி அவர் பின்னாடியே போய் காட்டுங்க. அந்த உதாரணத்தை வச்சு உலக ஜனங்களையே நான் கீழ்ப்படிய வைக்கிறேன் தேவன் சொல்கிறாராம். அப்போது இந்த பெக்யூலியர் அழைப்புக்குள்ளே வந்த பீப்புள் நம்மலாம் சாதாரண ஜனங்கள் இல்லை. அப்படி யாரெல்லாம் தங்களை உணர்கிறார்களோ அவங்க என்ன செய்வாங்க? உடனடியாக தேவனை பற்றி அவருடைய திட்டங்கள் தெரிஞ்சோன்னே உடனே அந்த தேவனோட உடன்படிக்கை பண்ணுவாங்க. அப்பா உங்களோட நான் உடன்படிக்கை பண்ணுறேன், உங்களோட நான் தொடர்பை ஏற்படுத்திக்கிறேன். அப்படி யார் செய்கிறாங்க? உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலிலே ரட்சிக்கிறது நம்மையும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம தான் அந்த ஞானஸ்தானம் என்பது வெறும் மூழ்கி எந்திரிக்கிற விஷயம் இல்லை, அது தேவனோட செய்து கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கை ஒன்று. அந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கையை முற்றிலும் நான் நிறைவேற்றி காட்டினால் இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார் நம்ம படிச்சிருக்க முடியா? அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் இல்லையா? மாம்சமும் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ ஆவிக்குரிய சரீரத்தில் எந்திரிச்சா தான் தேவனிடத்தில் போக முடியும். அப்போ மற்ற உலக ஜனங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வரும்போது இதே மாம்ச சரீரத்தில் இங்கே தான் வருவாங்க. உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கலாம், இங்கே தான் வருவாங்க.
ஆனால் உண்மையான திருச்சபை எங்கே தெரியுமா போவாங்க? பிதாவினுடைய சிங்காசனம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனை என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன். அப்போ பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறக்குரிய ஒரு மகா பெரிய அழைப்பை தாங்க தேவன் கொடுக்குறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் தேவனோடு தொடர்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் முதல்ல செய்யக்கூடிய விஷயம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறது. ஸோ இப்போ அப்படின்னா இது குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்க வேணும். சரி, உடன்படிக்கை என்ன? உடன்படிக்கை பண்ணுறது அது வேணும் இல்லையா? உடன்படிக்கை ஓகே, என்ன உடன்படிக்கை? இதை குறித்து ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த பாவ நிலைமை, நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் அவர்கள் படக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வருவார். ஒரே மனுஷனாலே இந்த பூமியில் ஒரு பாவம் உண்டானது போல் ஒரே மனுஷனால் கீழ்ப்படுதல் வந்துடுச்சு. அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம். அதனால் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக கொடுத்தாராம். அதனால தான் இன்றைக்கி நம்மளாம் தப்பிச்சிட்டோம். அந்த வசனம் அப்படி தான் இருக்கும். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. அப்படின்னா கிருபை அதிகமாக வேணும்னா என்ன செய்யணும்? பாவம் பண்ணுமா? அப்படி தான் அந்த வசனம் இருக்குது. அப்படியா இல்லை. அதை சொல்லிட்டு ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமா என்று சொல்லுவோம். பத்தில ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். அப்போ பாவம் பெருகிற இடத்துல கிருபை வந்து உண்மைதான். அதனால கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம்னு சொல்லாமா? நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்ம சொல்லலாமா? அதான் கேட்குறேன். நம்ம சொல்லலாமா? பாவத்துக்கு மரித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம்? அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துக்கு என்ன ஆயிட்டாங்களா? மரிச்சிட்டாங்க. அடுத்தது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அப்படின்னா புரிஞ்சுங்களா? அந்த பேழையில் தானே உள்ளே போனாங்க. இப்போ நம்ம அந்த பேழைக்குள்ளே போயிட்டா அவர்கள் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதே மாதிரி இங்கே நமக்கு பேழை யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள போயிட்டு வெளியே வர்றதனுடைய அடையாளம் தாங்க அந்த ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளான, ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டாலே அவர் மரணத்துக்குள்ளே போயிட்டு தானே வெளியே வந்தார். அப்போது இந்த பூமியிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அடுத்த வசனம் கொஞ்சம் கவனிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. பிதாவுடைய மகிமையில கிறிஸ்து எழுப்பப்பட்டார். எழுப்பப்பட்டு எப்படி இருக்கிறார்? ஆவிக்குரிய சரீரத்தில் இல்லையா? இப்ப என்ன சொல்றார் பாருங்க. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ரொம்ப இது முக்கியமாக கொஞ்சம் கவனிக்கணும். நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஆவியின் சரீரத்தில் இருக்கிறார். இப்போ கவனிங்க, அவர் ஆவியின் சரீரத்தில் இருக்கிற மாதிரியே இப்போ நம்ம மாம்சத்தில் இருந்து கொண்டே ஆவியின் சரீரத்தில் இருக்கணுமா, அல்லது ஆவியின் சிந்தையில் இருக்கணும். அப்போ ஒரு ஆவியின் சரீரத்தில் இருக்கிறவங்க பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கள், கெட்டுப்போன தேவதூதர்களே மனுஷ சரீரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கே பாவம் செஞ்சாங்க. ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவங்க அப்படி பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நம்மளை என்ன சொல்கிறாரு? நீங்கள் மாம்சத்தில் தான் இருக்கீங்க, ஆனால் கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்த ஆவியின் சரீரத்தில் இருக்கிறாரோ அந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பாருங்கள், நாமும் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம மரித்தோமானால் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி. அப்படின்னா இதுக்கு என்ன விளக்கம்? அடுத்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவில் அறையப்பட்டதென்று சொல்லிட்டார். நம்ம இனி நம்முடைய பாவத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக வரைக்கும், தேவனோடு உடன்படிக்கை பண்ற வரைக்கும் நம்ம பாவத்துக்கும் பாவ சரீரத்துக்கும் தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா தேவனுக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும்.
நம்முடைய சரீரம் அவருக்கு என்ன ஆகிடும்? சொந்தமாயிடும். அதனால தான் சொல்கிற பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் பாருங்கள், அவரோட சிலுவையில் அறையப்பட்ட பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. அப்போ நமக்குள்ளே ஒரு 2 மனுஷன் இருக்காங்க தெரியுங்களா? அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே மனுஷன் தான் நம்முடைய மைண்டில் உள்ள பழைய மனுஷன். பழைய மனுஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, பழைய ஸ்பாவம், பழைய கேரக்டர் தான் பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன் என்ன ஆகணுமா? செத்தாகணும். அப்போ பழைய மனுஷன் செத்துட்டா உள்ளுக்குள்ளே இன்னொரு புதிய மனுஷன் வரணும் இல்லையா? அது யாருங்கிறதையும் பார்க்கலாம். அதனால் பழைய மனுஷன் செத்தாகணும். ரோமர் 6:7 பாருங்கள். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் அப்படின்னா செத்து போனவங்க பாவத்துக்கு நீங்களாக்கிட்டாங்களாம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மதுபானம் நல்லா சாப்பிட்றான், போதைப் பொருள் சாப்பிட்றான், இந்த மாதிரிலாம் செய்கிறான். இப்போ அவன் செத்து போயிட்டான். இப்போ அவனுக்கு படுக்க வச்சுருக்கு, கவனிங்க. இப்போ அவன் படுக்க வச்சுருக்கு. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் சாப்பிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு போதை வஸ்து கொண்டு வந்து அவனுடைய தலைக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. இப்போ அவன் எடுத்து சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அவன் செத்து போயிட்டான், அவ்வளோதான். அவனை சுற்றிலும் அவன் செய்த பாவத்துக்குரிய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அவன் செய்ய மாட்டான். ஏன்? அவன் செத்து போயிட்டான். அதே மாதிரி தான் ஒரு உண்மை கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நம்ம சுற்றிலும் பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலையும் இருக்கு, நாம் அதை செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம செத்து போயிட்டோம். அது அவருடைய அர்த்தம். இது ஒரே நாளில் நடக்குமா? இன்னொரு விஷயம் கூட பாருங்கள். ஆகையால் கிறிஸ்து உடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட நாம் என்ன செய்வோம்? பிழைத்து இருப்போம். 9ஆம் வசனம் வாசிக்கலாம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஏன்? அவர் பாவ சரீரம் அவருக்கு இல்லை, ஆனால் இருந்த மனுஷ சரீரத்தையும் அவர் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஒரு முக்கியமான அடையாளம் இப்போ தேவன் நமக்கு ரோமர் மூலமாக சொல்கிறார். ரோமருக்கு பவுல் எழுதுறது மூலமாக நாமெல்லாம் பாவத்துக்கு ஊழியம் செய்துட்டு இருந்தோம். இப்போ அந்த பாவ சரீரத்தை நம்ம கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணியாச்சு. அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணியாச்சு இல்லையா? இனி நமக்குள்ள ஒரு புது மனுஷன் உருவாகணும். அந்த புது மனுஷன் புதிய சிந்தைகளோட தேவனுக்கேற்ற கிரியைகளை அவன் செய்து கொண்டு அவன் என்ன செய்யணும்? தேவனுக்கென்று அதை தான் யோவான் ஸ்நானகிட்ட கேட்கும்போது, நான் செத்துட்டா புதைச்சிருவாங்களே, அப்போ நான் எப்படி தேவனுக்கு பிரியமா நான் நடக்கிறது? அதுக்கு அடையாளமாக தண்ணிக்குள்ளே போய் வெளியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்கள் என்ன நினச்சிக்கணும்? நீங்கள் செத்துட்டீங்க, பழைய ஆட்கள் செத்துட்டீங்கன்னு நினச்சி ஒரு புதிய மனுஷனாக வெளியே வந்து இனிமேல் புதிய மனுஷனாக கடவுளுக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும். அப்போது என்ன பலி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அந்த ஞானஸ்தானத்தில் நாம் பாவத்துக்கு மரிக்கிறோம் இல்லையா? பாவத்துக்கு மரித்தலாம், இனி நாம் அதில் பிழைக்கிறது இல்லை, மரிச்சாச்சு. அடுத்தது என்ன? அப்போ நான் உடன்படிக்கை பண்ணுறேன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணுறேன், ஓகே. அதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்கிறேன், இனிமேல் நான் பாவம் செய்கிறதில்ல அப்படின்னு பாவத்துக்கு மரிக்கிறேன். அவ்வளோதானா உடன்படிக்கை? முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரே. சங்கீதம் 50:5 வாசிக்கலாம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது பாருங்க. அவ்வளோதானா? இல்லை, பாவத்துக்கு மரிச்சா மட்டும் போதுமா? அதுதான் உடன்படிக்கையா? இல்லை, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். பாருங்க, எத்தனை முறை என்னோடங்கிறார். அப்போ என்னோடனா யார்? அப்போ அந்த ஏற்கனவே 1 பேதுரு படிச்சோம் இல்லையா? தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்படி இந்த உடன்படிக்கை யாரோட செய்யணும்? பிதாவாகிய தேவனோட. என்ன செய்யணும்னா, பிதாவாகிய அப்பா, இதோ என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பலியாக நான் செலுத்துகிறேன், ஜீவ பலியாக கொடுக்குறேன். அதான் பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணினேன். அப்போ உடன்படிக்கைங்கிறது யாரோட பண்ணணும்? பிதாவாகிய தேவனோட பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த உடன்படிக்கை என்பது பிதாவாகிய தேவனோட பண்ணணும். என்னென்னு பண்ணணும்னா, என்னுடைய வாழ்க்கையவே உங்களுக்கு பலி செலுத்துகிறேன். என்னைக்கு மகா பாவியாகிய நான் என்னையும் அழைத்த தேவனை, மகா பெரிய தேவனை கவனிங்க, மிகப்பெரிய அளவில் எண்ணி
பிதாவே, இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணிட்டீங்களே, நான் இருக்கிறதுலையே பிரதானமான பாவி என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தன்னை அழைத்த தேவனுக்கு இதுக்காகவே என்னுடைய லைஃப்பை நான் முற்றிலும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு என்னைக்கு ஒரு மகா பெரிய பாவி உடன்படிக்கை தேவனோட செய்து தன்னை ஒப்பு கொடுக்கிறாரோ அந்த செகண்டில் தேவன் அவனை என்னவா நினைக்கிறார். அதான் அந்த வசனம், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தை கூட்டுங்கள். என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம உண்மையாலுமே பிதாவாகிய தேவனை விசுவாசித்து அவருடைய பிரம்மாண்டங்களை எல்லாம் பார்த்துட்டு நம்முடைய தாழ்மையை பார்த்து நம்ம தேவனிடத்தில் என்னைக்கு நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோமோ, ஒப்பு கொடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த ஒரு செகண்டில் ஆதாமின் நிமித்தம் நாம் செய்த அத்தனை பாவங்களையும் தேவன் மன்னிச்சிறாருங்க. அதனால தான் அதுக்கு அந்த உடன்படிக்கையை பண்ணதுக்கப்புறம் என்னுடைய பரிசுத்தவான்கள்ங்கிற வார்த்தையை சொல்கிறார். நம்மெல்லாம் சாகிற வரைக்கும் பரிசுத்தவானாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, இல்லையா? நாகமானின் 7 முழுக்கு சப்ஜெக்ட் கேட்டோம் இல்லையா? அதில் 7வது முழுக்கு தான் ஒரு மனுஷன் முற்றிலும் தன் பாவத்திலிருந்து வெளியே வர்றான். அப்போது நம்ம அப்படின்னா என்ன நடக்குதுங்க? நம்ம தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தும் போது நாம் இன்னும் பரிசுத்தவான்கள் இல்லை, ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தவான்களாக கன்சிடர் பண்ணுறார், இரக்கம் தெரிவிக்கிறார் நம்மக்கிட்ட. சரி வா, நான் உன்மேல் வைத்த அன்புக்காக உன்னுடைய பழைய பாவங்களை எல்லாம் நான் வெறுத்து நான் மன்னிச்சு. அதுக்கு யார் காரணம்? தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாருங்க காரணம்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் காரணம். கிறிஸ்து மட்டும் நமக்கு கிடைக்கலைன்னா நம்மெல்லாம் பாவிகள், செத்தவங்க தாங்க, ஜென்மத்துக்கு உயிரோடு வர முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் நமக்கு கிடைக்கல, அவர் தேவன் நமக்கு ஒரு ஜீவ பலியின் அடையாளமாக கொடுக்கலன்னா நம்மளாம் என்னைக்கோ செத்து போயிருப்போம், இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் என்ன செய்கிறார்னா நம்மை மன்னிக்கிறார், அவர் நிமித்தம் நம்மை மன்னிக்கிறார். அதனால தான் பரிசுத்தவான்னு நினைக்கிறார், சரியா? அப்போ பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். அப்படின்னா பலின்னா என்ன பலி? அதாவது பழைய காலத்துலலாம் கத்தி எடுத்து வெட்டுவாங்களே, அந்த மாதிரி பலியானா இல்லை என்பதுக்குரிய சகோதர சகோதரரை கவனிங்களா. இது வேற ஒன்றும் இல்லை, தங்களுடைய சுய சித்தத்தை வெறுக்கிறதா. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சீஷர்களை கூப்பிடும் போதே, ஒரு என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வரலாம் சொன்னார் இல்லையா? அப்போது அதுக்கு ஒரு விளக்கம் நம்ம பல முறை வசனம் வாசிச்சிருக்கோம், இருந்தாலும் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் சரீரங்களை பாருங்க, பரிசுத்தமும் அப்புறம் தேவனுக்கு பிரியம், அதான் நமக்கு பிரியமா இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி நமக்கு பிரியமாக தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு டைம் இருந்தால், நம்மளால் முடிஞ்சா, இல்லையா, நம்ம ஃப்ரீயாக இருந்தால். சில பேர் நான் ஃப்ரீயாக இருந்தால் வர்றேன் அப்படிம்பா. அப்படியல்ல, முற்றிலும் நம்ம தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்குற விஷயம். அப்போ பாருங்கள், தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னா மற்றதெல்லாம் இதுதான் புத்தியுள்ள ஆராதனையா? மற்றது எது செய்தாலுமே அது புத்தி கெட்ட ஆராதனை தான். இப்போ நீங்கள் ஒரு மனசில் தோணணும், அப்படின்னா சபையில் ஆராதனை பண்ணக்கூடாதா? அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. ஆராதனை, ஒரு சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் என்பது வேறு, தேவனுக்கு தங்களையே ஜீவ பலிகளாக கொடுக்கிறது என்கிறது வேறு. ஜீவ பலிகளாக கொடுத்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையவே தேவனுக்கு அர்ப்பணித்து ஆராதனை செய்வாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் சபை கூடுதலுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஆராதனை. அதுவும் உண்மையான தேவனை தொழுது கொள்ளணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதே பவுல் அதனால தான் ரொம்ப கிளியராக சொல்கிறார். அப்படின்னா அந்த ஜீவ பலின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு, ஏதோ ஒரு கடவுள் பேரை சொல்லும்போது நம்மளை வெட்டிடுவாங்க அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. அந்த ஜீவ பலிங்கிறதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லிவிங் சாக்ரிஃபைஸ்ன்னு இருக்கும், உயிருள்ள பலி. லிவிங் சாக்ரிஃபைஸ்னால் வேற ஒன்றும் இல்லை அன்புக்குரிய சகோதர சொல்லே, நம்ம உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அங்கே யோவான் ஸ்நானகன் தான் சொன்னார், எங்களை புதைச்சிட்டா நாங்கள் செத்துருமே,
இல்லை நீங்கள் மறுபடியும் உயிரோடு இருந்து கடவுளுக்கு நீ நிரூபித்து காட்டணும் அப்படின்னா அதுக்கு அடையாளம் தண்ணியில் போயிட்டு வெளியே வர்ற மாதிரி. அப்போது நாம் கூட அந்த ஒரு அடையாளத்தை நம்ம தண்ணீரில் செய்யும்போது இல்லையா, அப்போ தேவனுக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுக்குறோம். அந்த ஜீவ பலிங்கிறது உயிருள்ள பலி. உயிருள்ள பலின்னா என்ன? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படின்னு அர்த்தம். நம்ம உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நிறைய விஷயங்களை தேவனுக்காக நம்ம கொடுக்கறது. இப்போது எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு சிலது உங்கள் முன்னாடி வைக்கிறோம். உங்களுக்கு இதை விட நிறைய தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சப்ஜெக்ட் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள் இப்போ உங்களுடைய அந்த 8 பலியில் ஒரு பலியை இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அது என்ன தெரியுமா? உங்களுடைய நேரம், அது கூட பலி தான். அப்புறம் நம்முடைய உடல் நலம், நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய அறிவுத்திறன், மென்டல் பவர், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய தாளந்து, நம்முடைய ஆசைகள், நம்முடைய இச்சைகள். ஆசைக்கும் இச்சைக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆசை என்பது ஒரு பொருள் மேல் காட்டுகிற அதிகமான நாட்டம். இச்சை என்பது அதை அடைந்தே தீரக்கூடிய வெறி, அதற்கான முயற்சிகள் இல்லையா? இது ஒரு சின்ன விளக்கம் தான், இதுக்கு நிறைய விளக்கம் உங்களுக்கு தெரியும். இப்போ இத்தனையும் யார் மேல் இருக்கணுமா? நம்மை படைத்த நம்முடைய பிதாவாகிய தேவன் மேல் இருக்கணும். அவருக்காக தான் இதெல்லாம் செலவு பண்ணணும் இல்லையா? எனக்கு என் மனைவிக்கு ரொம்ப ஒரு அருமையான புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசை. என் கணவருக்கு பிடிச்ச மாதிரி நாளைக்கு இதை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. என் பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் அவங்கள நல்லா விளையாட வைக்கணும்னு ஆசை. இதெல்லாம் மனிதனுடைய ஆசை. என் பிதாவுக்காகவும் அவருடைய ஒரே பேரான குமார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய திட்டத்திற்காகவும் என்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கு பேர் தாங்க ஜீவபலி. ஸோ அந்த ஜீவபலியை ஒருத்தர் செலுத்தணும்னா பாவிகள் தேவனோட தொடர்பு கொள்ள முடியாது. கவனிக்கலாம், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனோட தொடர்பு கொள்ள முடியாது. அப்படி அதை வெறுத்துட்டு வர்றாங்க பாருங்க. அப்படி வெறுத்துட்டு ஒருத்தர் வரும்போது இப்போ தேவனோடு அவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது அப்படி பார்த்தா இந்த பூமியில் யாருமே தேவனோட தொடர்பு கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? எல்லாருமே நம்ம பாவிகளாக தான் இருக்கணும். சாகிற வரைக்கும் அந்த கண்டிஷன் தான். ஆனால் இந்த பூமியில் வந்தபோது தேவனோட தொடர்ச்சியான தொடர்பு கொண்டவர் யாருங்க? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்? அவர் தான் பாவமே செய்யலையே, ஒரு பாவி இல்லையே. அதனால் தேவனோட தொடர்பு கொண்டார். இப்போ நாம் அவரோட தொடர்பு கொள்வதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருங்கிற போது டைரெக்டாக தொடர்பு கொள்ள முடியாதுங்க. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து இருக்கார், தேவன் இருக்கார். இயேசு கிறிஸ்து தேவனோட தொடர்பு கொண்டிருக்கார். இப்போ நம்மளாம் வெளியே நிற்கிறோம் இல்லையா? நம்ம என்னைக்கு தேவனோட உடன்படிக்கை பண்ணுறோமோ நம்ம எங்கே வந்துடும் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள்ளே வந்துடுவோம். உள்ளே வந்தால் கிறிஸ்து நம்மளை மறைச்சிக்கிறார். அப்போ தேவனோட தொடர்பு கொள்கிறார். அந்த தொடர்பு எப்படி தெரியுங்களா நமக்குள்ளே வருது? இயேசு கிறிஸ்துவோட தேவன் தொடர்பு கொள்ளும்போது உள்ளுக்குள் இருக்கிற நம்மோடும் தேவன் தொடர்பு கொள்கிறார். யார் நிமித்தம்னா இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். இதைத்தான் வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் பாருங்க, 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நம் அனைவரும். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்போ நம்ம எல்லாம் ஞானஸ்நானத்துக்குள்ளே போகிறோம்னா யாருக்குள்ளே போகிறோம்னு அர்த்தம்? அதான் அந்த பேழை. பாருங்கள், அந்த பேழைக்குள்ளே போனதுனால அவங்க காப்பாற்றப்பட்டு அடுத்த உலகத்துக்குள்ளே வந்தாங்க. இப்போ நாமளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படின்னா நம்ம அந்த உடன்படிக்கை செய்கிறதுக்கு பேர் என்ன? அது ஒரு மரணம். இதைத்தான் கொலோசியருக்கு எழுதுறார் பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் எதுக்குள்ளே போயிடுச்சான்? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ தேவன் இருக்கார், தேவனுக்குள்ள கிறிஸ்து இருக்கார், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஒரு ராஜ குடும்பம், தேவனுடைய மகா பெரிய அரவணைப்புக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வர்றோமா? எப்போ தெரியுமா? தேவனோட என்னைக்கு நம்ம மனப்பூர்வமாக பலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கையின் அடையாளமாக அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றோம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பணம் எங்கே கொண்டு வச்சுருக்கார் பாருங்க. தேவனுக்குள்ளே கிறிஸ்து வச்சுருக்கார், கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை. அப்படின்னா எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக தேவனுடைய பிள்ளைகள் உள்ளே இருக்காங்க. ஏன் தெரியுமா?
தேவன் அந்த அளவுக்கு நம்முடைய அந்த கான்செக்ரேஷன் சொல்லுவாங்க, நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய பலிகளை தேவன் ரொம்ப பெருசாக நினைக்கிறாராம். வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 116:15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பார்த்தீங்களா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இங்கிலீஷில் எப்படி தெரியுமா இருக்கும், நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? ப்ரிஷியஸ் இன் த சைட் ஆஃப் த லார்ட் இஸ் தட் டெத் ஆஃப் ஹிஸ் செயின்ட்ஸ். ப்ரிஷியஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார். அதாவது உண்மையான தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுக்கிற அந்த உடன்படிக்கை என்பது ஒரு மரணத்திற்கு ஒப்பாக, ஏன்னா அவங்க பாவத்துக்கு மரிக்கிறாங்க. அப்படி மரணத்துக்குள்ளாக போகிறது தேவனுடைய பார்வையில் ரொம்ப 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 விலையேறப்பட்டதான். அப்படின்னா நம்முடைய கான்செக்ரேஷன், நம்ம தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லைங்க, ரொம்ப மேலே கொண்டே வைக்கிறார். விலையேறப்பட்ட ஒரு விஷயமா நம்மளையே கொண்டே வச்சிடறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. இப்ப பாருங்க சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அத்தனை பேரும் யாரை தரிச்சுக்கிட்டாச்சா? கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நல்லா புரிஞ்சுதுங்களா? அப்ப தரித்து கொள்றதுன்னா என்ன? போட்டுக்கிறது, ட்ரெஸ்ஸு. இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்கன்னா ட்ரெஸ் தானே தெரியும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி தான். அப்போது அதுக்கப்புறம் மற்றவர்கள் பார்வையில் யார் தெரியணும்னா நான் தெரியக்கூடாது, இயேசு கிறிஸ்து தான் தெரியணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் போயிட்டேன். இப்போ வெளியே யார் தான் தெரியணும்? கிறிஸ்து தான் தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நான் போயிட்டேன்னாலே எனக்கு வெளியே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு மற்றவர்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நான் மற்றவர்கள் பார்க்குற மாதிரி எதைத்தான் காட்டணும்னா எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை காட்டணும். பவுலெல்லாம் எழுதுவார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிறத்திருக்கிறார். எத்தனை வசனம் படிச்சிருக்கோம். அப்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டிருந்த அன்னையிலிருந்து நாம் கிறிஸ்துவுடைய கேரக்டருக்கு மாறிடும். இது எப்படி இருக்குன்னா, தேவன் டைரெக்டாக நம்மளை பார்த்தா நம்ம செத்துருவோம். ஆனால் நம்மளை கூப்பிட்டார் கிறிஸ்துவ நிமித்தம். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கூட தொடர்பு கொள்றதுக்கு தேவன் எப்படி ஐடியா கொடுக்குறாப்ப, இயேசு கிறிஸ்துவை முன்னாடி வச்சு உள்ளுக்குள்ளே நம்ம பின்னாடி உள்ளுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இப்போ கிறிஸ்துவோடைய வேலை என்ன தெரியுங்களா? தேவன் பார்த்து கொண்டிருக்கார், அவர் கிறிஸ்துவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கார். கிறிஸ்துவுக்கு வேலை என்ன? இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னும் நம்ம கிறிஸ்துவாக மாறல. இப்போ நம்முடைய அந்த வாழ்நாள் இருக்கிற ஞானஸ்தானம் எடுத்து நம்முடைய மரண காலம் வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே நம்மை கிறிஸ்துவா இங்கே மாற்றுறாராம். கிறிஸ்து நம்மையும் தன்னுடைய சரீரமாக மாற்றி, என்னைக்கு நம்ம சரீரமாக மாறுறோமோ அன்னைக்கு அது விலகிடுவார். நம்ம நேரடியாக தேவனை பார்க்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படின்னா என்னென்னவெல்லாம் நம்முடைய ஞானஸ்தானத்தில் ஆரம்பிக்குதுன்னா, தேவனுக்கென்று நம்ம செலுத்தக்கூடிய பலிகள், நம்முடைய பரிசுத்தமாகுதல், நம்முடைய பக்குவம், நம்முடைய கிறிஸ்துவுடைய பூரண வளர்ச்சி அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அப்படியே வளரணும். இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. என்ன பிரதர், நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டா பாவமே செய்யாது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், என்னால் முடியாது, அதனால தான் நான் ஞானஸ்தானமே எடுக்கலைன்னு கடைசி வரைக்குமே எடுக்காமல் இருக்கான். அப்படி அல்ல. ஞானஸ்தானம் எடுக்கிறது என்பது தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை மாத்திரமல்ல, நம்மை தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய பரிசுத்தமாகுதலுடைய ஆரம்பம், அது முடிவல்ல. ஆரம்பிக்கிறோம், புரியுதுங்களா? அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னாகும், அது வளரும். வளர்ச்சியே அப்படி தானே, எடுத்துனே குழந்தை எப்படி வளர்ந்துருதா இல்லையே? அப்போ நம்முடைய ஆவிக்குரிய அந்த ஒரு வளர்ச்சி இருக்குது பாருங்க, அந்த பக்குவம், அதெல்லாம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்து நமக்குள்ளே இருந்துட்டு அதை வளரணும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வரைக்கும் நம்முடைய உடம்புக்குள்ளே ஒரு மனுஷன் தான், அவனுக்கு பேர் என்ன? பழைய மனுஷன். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு இன்னொரு மனுஷன் வந்துடுவார், புரியுதுங்களா? இன்னொரு மனுஷன் வந்துடுவார். அந்த மனுஷனுக்கு பேர் என்ன? கிறிஸ்து. அதை தாங்க சொல்கிறார், கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்போ என்ன பிரச்சனை ஆகிடும்னா, கிறிஸ்துவுக்கும் பழைய மனுஷனுக்கும் இங்கே சண்டை ஆரம்பிக்கும். எங்கேருந்து? ஞானஸ்தானத்தில். இப்போது கிறிஸ்து வளரணும், பழைய மனுஷன் கீழே போய் செத்துடணும், புதிய மனுஷன் பொழைச்சே ஆகணும், பழைய மனுஷன் செத்தே ஆகணும் இல்லையா?
அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னா, நம்ம தேவனுக்குன்று நம்ம வாஞ்சிக்கிறதுக்கு நிறைய வேலை செய்யும்போது நம்முடைய புதிய மனுஷன் தேவனுக்கென்று டைம் செலவு பண்ணும், தேவனுக்கென்று எல்லாத்தையும் செலவு பண்ணும் அப்படின்னு புதிய மனுஷன் கிறிஸ்து சொல்வாராம். பழைய மனுஷன் என்ன சொல்லுவான்? இல்லை நம்ம உலகத்துக்காக வாழணும், சொந்த பந்தத்துக்காக வாழணும், சரியா, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக வாழணும், எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்காக வாழணும்னு பழைய மனுஷன் சொல்லுவான். இதில் என்னென்ன நிறைய பேர் தோத்துறாங்க. காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே பழைய மனுஷனோட பழகிட்டோம் ரொம்ப நல்லா. அவன் இங்கே சரீரத்துக்குள்ளே தான் இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சூசகமாக சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் முதல்ல எதை வெறுக்கணும்? தன்னைத்தான் வெறுக்கணும்னார். சுய நலம் இருக்குல்ல, அதுக்கு பேர் பழைய மனுஷன். விடவே மாட்டான் நம்மளை கிறிஸ்துவா மாறுறக்கு. நம்ம என்ன பண்ணணும்? வெறுக்கணும். பெரிய பெரிய தீவிரவாதிகள் எல்லாம் எங்கேயா அடித்து கீழ் விழுந்து கை உடஞ்சதுன்னா அந்த வலி பெருசாக தெரியாது. நம்மளாக இருந்து என்ன பண்ணுவோம்? கையோ ஐயோ ஐயோ கத்துவோம், ஐயோ வலிக்குதேன்னு. ஆனால் தீவிரவாதிகள் எல்லாம் பாருங்கள், வலிக்கிறத பற்றி கவலையப்பட மாட்டான். ஏன்னா அவனுடைய அந்த தீவிரவாதம் இருக்குது பாருங்கள், அவன் வலியை விட அவனுக்கு பெருசு. அதனால் அவன் வலி அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி தாங்க தேவனுடைய பிள்ளைகள் கூட சத்தியத்திற்குள்ளே வரும்போது நம்ம கிறிஸ்துவாக மாறுவதுக்கு தான் இந்த பூமியில் வந்திருக்கோம். அப்போ நம்ம கொடுக்குற அந்த கிறிஸ்துங்கிற குழந்தை நாளுக்கு நாள் வளரும். அதனால தான் ஞானஸ்தானம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்னென்னு சொல்லுவோம்? புதிதாய் பிறந்த குழந்தைகள். ஏன்னா தேவன் ஆதாம்ன்றது எல்லா பாவத்தையும் மன்னிச்சுறார். அதுக்கப்புறம் பாவம் செய்கிறது இல்லையா? செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது என்ன நடக்குது? பாவம் மறுபடியும் செய்யறதில்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, செய்வார்கள். ஆனால் அந்த உணர்வு அங்கிருந்து ஆரம்பிக்குமா? அப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாகுதல் ப்ராசஸ் ஆகும். அந்த பாவம் அப்படியே கீழே போய்ட்டு. இது ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் இல்லை. இப்படி ஒரு 2 மனுஷனுக்கு இடையில போராட்டம் வந்தால் ஒரு சோர்வு வரும் இல்லையா? சில நேரத்தில் தோற்றுருவோம், தேவனுடைய காரியத்தை செய்யறதில் தோற்றுருவோம். ஆனால் அந்த சிந்தை இருக்கும், மைண்ட் இருக்கும், செய்ய முடியலையேங்கிற ஒரு அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் சோர்வு வந்துடும். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறாரு. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கலாம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என்ன சொல்கிறார் பாரு. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இது எப்படி படிக்கணும் தெரியுங்களா? நம்ம என்னைக்கு தேவனோட உடன்படிக்கை பண்ணுறோமோ அன்னையிலிருந்து எங்கள் புறம்பான மனுஷன் அப்படின்னா நமக்கு கொடுக்குற பழைய சிந்தை, பழைய சுவாபம், அதுக்கு பேர் தான் பழைய மனுஷன், கொஞ்சம் கொஞ்சமாக அழியணும். உள்ளான மனுஷன் தான் நமக்கு கொடுக்குற இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர். அது நாளுக்கு நாள் புதுசாகணும். இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா சோர்வு வரும். சில நேரத்தில் அவன் ஜெயிச்சிருவான், புதிய மனுஷன் தோற்றுரும். சில நேரத்தில் புதிய மனுஷன் தோற்றுரும். புரியுதுங்களா? அவன் ஜெயிச்சிருவான். சில நேரத்தில் அவன் தோற்றுருவான், புதிய மனுஷன் ஜெயிச்சிருவான். இப்போ என்ன நடக்கணும்? புதிய மனுஷன் ஜெயிச்சுட்டே வரணும், பழைய மனுஷன் தோத்துட்டே வந்து கடைசியில் சாகணும் இல்லையா? அதுக்கு முதல் சுயநலம் இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் எப்படி படிக்கணும்னா, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அப்போ எங்களுக்கு அந்த சோர்வு வேண்டியதில்லை. ஏன்னா எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளரும். இது எப்படி பவுல் இதை குறித்து இன்னும் டீட்டெயில் கொடுக்குறா பாருங்க. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? நீ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு படித்தோம் இல்லையா? அப்போ இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன ஆயிடுறான்? புது சிருஷ்டி ஆயிடுறான். கவனிக்க. அப்போ ஒருத்தன் புது சிருஷ்டி ஆகிவிட்டான் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு ஞானஸ்தானம் ஒரு பிரதர் எடுக்கிறார், இவர் புது சிருஷ்டி, பைபிளில் தான் சொல்லுது. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்துட்டார், இப்போ இவர் புது சிருஷ்டி அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? அடுத்த வசனமே பாருங்க. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா ஒருத்தர் புது சிருஷ்டிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் அவருடைய சிந்தை புதுசாக இருக்கும், செயல்பாடுகள் புதுசாக இருக்கும், அவருடைய கேரக்டரே புதுசாக இருக்கும் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அழைப்பு வந்துச்சுங்க, அழைப்பு வந்தோடனே எனக்கு கலெக்டர் வேலையே நான் விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் கடவுளுடைய வேலைக்கு வந்துட்டேன்.
அப்போது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கலெக்டராக இருந்தான்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ வேலைகள், எவ்வளோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்போ கம்ப்ளீட்டாக மாறணுன்னு அது அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு வேலை இல்லையா? இது வேறு மாதிரி சொல்லணும். எப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியாராக இருக்கும், இப்போ திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறோம். இன்னொரு ஸ்கூலுக்கு போனால் அந்த ஸ்கூலில் என்ன நடைமுறை இருக்குதோ அந்த சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறாங்க பாருங்கள், இல்லையா? இல்லை என்ன அங்கே இப்போ 50 வருஷம் வேலை செஞ்சனே அப்படின்னு பழைய ஸ்கூலில் வந்து சேரில் உட்கார முடியுமா? ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் முடியவே முடியாது. அதே மாதிரி தான் புதிய சிருஷ்டி அப்படின்னால கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டா இனி நம்முடைய காரியங்கள் எல்லாமே கிறிஸ்துவனுடைய நடைமுறையில் தான் இருக்கும். கிறிஸ்து உள்ளுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணுமா. அதான் சொல்கிறார், பழையவைகள் ஒளிது போயிடும். இப்போ நமக்கு தெரிஞ்ச சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ஒருவேளை சத்தியத்தை கேட்டிருப்பதற்கு முன்பாக ரொம்ப பெரிய கோபக்காரராக இருப்பார் இல்லைங்களா, ரொம்ப ஒரு கன்னிங் ஃபெல்லோவாக இருப்பார். சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம் அப்படியே கரைஞ்சிருவாங்க. கரைஞ்சி என்ன ஆகிடுவாங்க, அந்த கன்னிங் ஃபெல்லோவாக இருந்தவர்கள் பாருங்கள், கோபக்காரராக இருந்தவர் திடீர்னு பாசக்காரராக மாறிடுவார். அப்போ அவரை பார்க்குறவங்க என்னங்க இவ்வளோ கோபப்படுறவர், இவ்வளோ ரொம்ப இதுக்கு எடுத்தாலுமே இப்படி செய்கிறவர், இப்போ என்ன இவ்வளோ சாந்தமாக இருக்காரு, அதுக்கு பேர் தாங்க புது சிருஷ்டி. அவ்வளோ சகிச்சு போகிறாரு, அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி. இவ்வளவு அன்பு காட்டுறாரு, இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் பேசவே மாட்டார், இன்றைக்கி நல்ல அன்பு காட்டுறாரு, இதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி. அப்போது அன்புக்குரிய சகோதரர்களுடைய நமக்குள்ளே அந்த புதிய சிருஷ்டி பாருங்கள், நல்ல அழுக்கு முதல் இருந்தது. என்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கிட்ட ஒப்புக்கிறோமோ நம்ம முகத்தில் இருக்கிற அத்தனை அழுக்குகளும் அப்படியே வெளியே போகும். ஒரு புது சிருஷ்டி அப்படின்னா இப்போ நமக்குள்ள அந்த உள்ளான மனுஷன் யார்? கிறிஸ்துவுடைய சுபாவம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளரணும். புறம்பான மனுஷன் யார்? பழைய சுபாவம். அது நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்கணும்? அழிஞ்சுக்கிட்டே போகணும் இல்லையா? உள்ளான மனுஷன் என்பது கிறிஸ்துவுடைய சுபாவம். இது ஒரே நாளில் வராது, பயப்படாதீங்க. தேவனோடு உடன்படிக்கை பண்ணுறதுனா என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். பட் அதே சமயத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து எந்த விதமான சலனமும் இல்லாமல் தேவன்கிட்ட முழுசாக பக்குவத்தோடு ஒப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதற்கு பேர் தாங்க ஞானஸ்நானம். இதை எத்தாண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜலத்தினாலும் அப்படின்னார். அப்போ அந்த ஜலத்தில் மூழ்கி வெளியே எந்திரிச்சு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யணும். இதைத்தான் பாருங்கள், மத்தேயு 7:21 சொல்லும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. இன்றைக்கி அதை தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அது வேறு மாதிரி எப்படி செய்கிறாங்கன்னா, பவுலும் பேதுருவும் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இவங்க சொல்கிறதில்லை. அப்படின்னா யாரை நோக்கி கர்த்தாவேங்கிறாங்க? இதே கொரிந்தியரில் பவுல் எழுதுகிறார், சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அது வேற ஒரு சப்ஜெக்டில் பார்க்கலாம். ஒளியின் தூதனுடைய வேஷம் போட்டிருக்கானா பாருங்கள். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பிதாவாகிய தேவனுடைய பிரதான தூதர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தூதர்னால் ஏதோ சாதாரண தூதர் நினச்சிக்காதீங்க. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியாக கிறிஸ்து தான். அவரு மாதிரியே வேஷம் போடுறானா, கிறிஸ்து மாதிரியே. நல்லா புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுங்களா? அப்போ எல்லா சபைகள்லையும் சாத்தான் போய் நான் தான் சாத்தான் சொல்லுவேனா? சொன்ன ஜனங்களே விரட்டிடுவாங்க. அவன் எப்படி இருப்பான்? இயேசு மாதிரியே தன்னை காட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால தாங்க எல்லோரும் ஏமாத்துட்டாங்க இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வரும்போது பாருங்கள், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் அப்படி தானே சொன்னார். அதனால தான் அவரே என்ன சொன்னார்னா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானையானவன். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஏன் 2 தடவை கர்த்தாவே சொன்னார்னா, இன்றைக்கி 2 சபையார் அப்படி கர்த்தாவேங்கிறாங்க. ஒன்று ரோமன் கேத்தலிக் சொல்கிறாங்க கர்த்தாவே, இன்னொன்று ப்ராட்டஸ்டண்ட்டு. 2 கர்த்தாவே, ஒன்று ரோமன் கேத்தலிக் கர்த்தாவே, இன்னொன்று ப்ராட்டஸ்டண்ட் கர்த்தாவே இல்லையா? ஸோ இவர்களுக்கும் இந்த ஞானஸ்தானது விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்க. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரோல் மாடல், அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றது ஒரு அடையாளம் நாங்கள் செய்து காமிக்கிறார். இவங்க அதையெல்லாம் விடுத்து பாருங்கள், குழந்தை ஞானஸ்தானம்னு கொடுக்குறாங்க. அப்புறம் அதை தெளிப்பு ஞானஸ்தானம்ங்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் தெளிப்பு ஞானஸ்தானம் கிடையாது, தெளிப்பு அவ்வளோதான். தெளிச்சு விட்டுறது, தண்ணி தெளிச்சு என்னமோ போ அப்படின்னு. அப்படியல்ல இல்லையா? அவரவர்கள் விரும்புகிற மாதிரி அவங்க பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி செய்கிறாங்க. இதற்கு பெயர் பாவம். அந்த குழந்தைய பாருங்க,
ஞானஸ்தானம்ங்கிறது தேவனோட உடன்படிக்கைன்னா, உடன்படிக்கை செய்கிறவங்க எப்படி இருக்கணும்? ரெண்டு பேரும் முழு கான்சியஸோடு இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்னு தெரியணும். அதனால தான் பத்திரம் எழுதும்போது தன் சுய நினைவோடு எழுதி கொண்ட பத்திரம் எழுதுறாங்க இல்லையா? அப்போது யார் தேவனோட உடன்படிக்கை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவ திட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், முழு கான்சியஸோட. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் பாவம்? ஆனால் என்ன பண்ணுறாங்க? ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். அதே மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் சபையிலையும் அதே மாதிரி தான் பாருங்கள். ஞானஸ்தானம் யார் எங்கே நின்று கொடுக்குறது பாருங்கள் இல்லையா? அப்போ இதனுடைய அர்த்தமே என்னன்னு தெரியல. சில பெந்தகோஸ்து சபையெல்லாம் கொடுக்குறாங்க, முழுக்க ஞானஸ்தானம்லாம் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ஞானஸ்தானத்துடைய பொருள் என்ன. ஸோ கவனிங்க, இந்த படத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஒரு ஞானஸ்தானம் எடுக்க ஒரு சகோதரர் நிற்கிறார். அவர் பாதி உலகத்துக்குள் இருக்கிறார், பாதி தேவன்கிட்ட நிற்கிறார். இப்போ அவர் என்ன செய்யணும்? முற்றிலும் தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்போ சாகிறதுனா எப்படி? சாகிற மாதிரி அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வரும். அப்போ அவர் தண்ணிக்குள்ளே போகும்போது பாருங்கள், இப்படி நம்ம கீழே ஒரு மரணம் அடைஞ்சால் படுக்க வைக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி உள்ளே போகும்போது அவர் தானாக எந்திரிக்க முடியாதுங்க, 2 பேர் தூக்கி விடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கென்று தங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குற தேவனுடைய பிள்ளைகளை இப்போ என்ன செய்கிறாங்க? மேலே தூக்கி விடுறாங்க. அதற்கப்புறம் அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை ஆவதற்குரிய சூழ்நிலைக்குள்ளே போயிடும். ஸோ இதை நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு காரியத்தில் நம்ம கவனித்து பார்க்கும்போது பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் அந்த மைண்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த படத்தில் ஏற்கனவே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியம் சொல்லியிருக்கார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். சரியா? இப்போ ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்குரிய ஒரு வழியினுடைய நிழல் தான் ஆசரிப்பு கூடாரம். மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய இடம் இல்லையா? இப்போ நம்ம இந்த படத்தில் கொஞ்சம் பார்க்கும்போது முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிரகாரத்துக்குள்ளே வர்றாங்க. ஆசாரிகள், பிரதான ஆசாரிகள்லாம் படிக்கணும் இல்லையா? அப்போ அந்த முதல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு கலர் தெரியல, முதல்ல அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகம். அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது ஒரு பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஈடு பலியை குறிக்குது. அதை நம்ம அங்கீகரிக்கிறோம்னு என்ன அர்த்தம்? இனிமேல் நமக்காகத்தான் கிறிஸ்து பலி செலுத்திட்டாருங்கிற போது மறுபடியும் அந்த பாவங்களை செய்யாமல் இருக்கிறதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குது. அதில் என்ன செய்கிறோம்? வசனங்கள், அதுவும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். தேவனுடைய தண்ணீர் முழுக்கு அந்த வசனங்களினால் கழுவுறோம். இதுதான் பிரகாரம். இது என்ன நிலைமை அப்படின்னா, இதுதான் அழைக்கப்பட்டவர்கள். சரியா? இப்போ அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நம்ம வெளியே போயிடக்கூடாது. அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிலைமைக்குள்ளே வரணும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிலைமை தாங்க பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரவிருக்கக்கூடிய அந்த 2வது ஸ்க்ரீன் தான் ஞான ஸ்நானம். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வர்றது. புரியுதா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வர்றது அதான் அந்த 2வது ஸ்க்ரீன் தான் அந்த ஞான ஸ்நானம். அப்போ அந்த ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அங்கே 3 விஷயம் கவனிச்சிங்கன்னா, அப்பம் இருக்குது, அங்கே இருக்கிற அப்பத்தை தான் சாப்பிட்ணும். அப்புறம் குத்து விளக்கில் 24 hours அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கணும். 3வது அந்த தூப பீடத்தில் தூபம் காட்டணும் இல்லையா? அப்போ இது எதை குறிக்குது? தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அல்லது பரிசுத்த நிலைமைக்குள்ளே வந்த தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை மட்டும்தாங்க சாப்பிடணும், சத்தியத்தை மட்டும்தான் உட்கொள்ள வேணும், ஃபாலோ பண்ணும். தங்களுடைய வாழ்க்கையே வெளிச்சமாக காட்டணும். அதாவது குத்து விளக்கு. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது படிக்கிறோம் இல்லையா? அடுத்தது அந்த சுகந்த வாசனையான, எப்படி கிறிஸ்து தேவனுக்கு தன்னை சுகந்த வாசனையாக கொடுத்தாரோ அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் தங்களை சுகந்த வாசனையான பலி செலுத்தணும். இந்த 3 வேலை செஞ்சுட்டு இருக்கணுமா? ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் சத்தியத்தை மட்டும்தான் சாப்பிடணும், தங்கள் வாழ்க்கையை மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக காட்டணும், எப்படி பேசணும் நம்ம பேசி காட்டணும், எப்படி நடந்துக்கணும் நம்ம செய்து காட்டணும், எப்படி மன்னிக்கணும் நம்ம மன்னிச்சு காட்டணும். அடுத்தது அதே சமயத்தில் தேவனுக்கு பிரியமான பலி செலுத்திட்டுருக்கணும் இல்லையா? இதை செலுத்திட்டு இருக்கும்போது பாருங்கள், ஆரோன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பாகவே அந்த தூபம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ஆரோன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பார். அது எதை குறிக்குது? நாம் இந்த பூலோக வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து என்னைக்கு நம்முடைய எர்த்லி கோர்ஸ், நம்முடைய இந்த உலக பிரகாரமாக வாழ்க்கையை முடிக்கிறோமோ அப்போவே நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கிறிஸ்துவோட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இதையத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் உண்டு அப்படின்னார்.
அது முடியும் அளவும் நெருக்கப்படுகிறார். ஏற்கனவே ஒரு ஸ்நானம் பண்ணார், அது ஞானஸ்நானம். எடுத்துகிட்டு வந்து வேலை செய்யும்போது சொன்னார், இன்னொரு ஸ்நானம் இருக்குது முழுகிறதுக்கு அப்படின்னார். அது எதை குறிக்குது? அவருடைய மரணம் இல்லையா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் என்பது என்ன? அது தேவனோடு செய்து கொள்ள உடன்படிக்கை. அது என்ன? பலி செலுத்துகிறேன். அப்போ கிறிஸ்து தன்னை தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தினார். முற்றிலும் 3 வருஷம் தேவனுக்கு பிரியமாக பலி செலுத்தி முடிக்கும்போது அவர் பரலோகத்துக்கு போகிறார் தேவன்கிட்ட. அதுதான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம். அது முடியும் அளவு நெருக்கப்படுகிறேன் இல்லையா? நம்மக்கிட்ட கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை பாருங்கள், மார்க் 10:38 ஒரு அம்மா கேட்குறாங்க, என்னுடைய மகன் 2 பேர் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கன்னு சொல்லும்போது அதுக்கு அவர் சொன்ன பதில், இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். பாருங்க, நான் குடிக்கும் பாத்திரத்தை உங்களால் பானம் பண்ண முடியுமா? நான் பெரும் ஸ்நானத்தை. அப்போ அந்த பெரும் ஸ்நானம்ங்கிறது என்ன மாதிரி நீங்கள் இந்த பூமியில் வாழுவீங்களா? என்ன மாதிரி பலி செலுத்த முடியுமான்னு கேட்குறார். என்ன மாதிரி வாழ முடியுமான்னு கேட்குறார். பின்னாடி சொல்லிட்டா நீங்கள் வாழ்வீர்கள். அந்த நம்பிக்கை தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா இதையத்தான் நிக்கோதேமுகிட்ட ஆண்டவர் சொன்னார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாட்டால் படிக்கிறோம் இல்லையா? அப்போது ஒருத்தன் ஜலத்தினால் மட்டும் பிறந்தா பத்தாது, அவன் ஆவியினாலும் பிறக்கணும். பிறந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். அப்படின்னு நல்லா புரிஞ்சுதா? ஒருவன் ஜலத்தினால் பிறக்கிறது என்பது ஞானஸ்தானம், ஆவியினால் பிறப்பது என்பது அந்த எடுத்த ஞானஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை முற்றிலும் நிறைவேற்றினால் ஆவிக்குரிய சரீரத்தில் பிறக்கலாம். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஞானஸ்தானத்தில் உள்ளே போய் வெளியே வந்தார். மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். மரணிக்கும் போது ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர் திழப்பப்பட்டு தேவன்கிட்டே போயிட்டார். அப்போ இந்த வசனம் நிக்கோதேமுகிட்ட அவர் சொல்லும்போது நமக்கு புரியிருக்காதா சொல்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தில் பிறப்பதென்பது தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை, ஆவியில் பிறப்பதென்பது உடன்படிக்கையை மரண பரியந்தம் நிறைவேற்றும் போது ஆவிக்குரிய சரீரத்தில் பிறக்கலாம். இது பாட்டிட்டு டான்ஸ் ஆடுற விஷயம் அல்ல. யார் இப்படி செய்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்தில் என்ன செய்வாங்க? போய்டுவாங்க. அப்போ இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை என்ன தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஞானஸ்தானத்துக்கு இதை முற்றிலும் நாம் நிறைவேற்றி முடிக்கணும் அப்படின்னா நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இதை முற்றிலும் நம்ம நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு நம்முடைய இருதயம் தேவன் கேட்டிருக்கணும், தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கணும் இல்லையா? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி இருந்ததுனால தான், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது அது உண்மையாக நம்ம கவனிக்கும் போது தேவனுக்கு பிரியமான விஷயத்தை நம்ம செய்யணும்னா தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கணும். தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கணும்னா நடந்துக்க சொல்லி நம்முடைய மூளை நமக்கு சொல்லணும். அந்த மூளை யாருக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் சொல்லும்னா தேவன்கிட்ட இருந்தால் மட்டும்தான். அதனால தான் சொல்கிறார், என் மகனே உன் இருதயத்தை. அப்போ நீ சுயமாக இனிமேல் சிந்திச்சிடாத. சுயமாக சிந்திச்சால் நீ மரணத்திற்குள்ளே போயிடுவேன், அதுக்குரிய மாம்ச இச்சைகளுக்குள்ளே மற்றதுக்குள்ளே நீ போயிடுவேன். நீ சுயமாக சிந்திக்காத, உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடு அப்படிங்கிற போது, இப்போ நம்ம இருதயத்தை தேவன்கிட்ட கொடுக்குறதுனா வேறு ஒன்றும் இல்லைங்க, அவருடைய வேத வசனங்களிலே நம்ம உற்று நோக்கிட்டு இருந்தாலே அந்த இருதயத்தை தேவன்கிட்ட கொடுக்குற மாதிரி. அதுதான் நமக்கு என்ன சொல்லும்னா, ஃபைனலாக ஞானஸ்தானம் எடுத்து நாம் மரணிக்கப்படும் போது தேவனோடு போகிறோம் இல்லையா? எப்படி போகிறோம்? அதுக்கு தான் பவுல் சொன்னார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன் சொன்னார். அப்படின்னா இந்த ஞானஸ்தானத்தில் என்ன நடக்கணும் தெரியுங்களா? நமக்குள்ள இயேசு கிறிஸ்து உருவாகணும். ஒரே நாளில் உருவாக மாட்டார், அப்படிதானே? அது அப்படியே கிராஜுவலாக அப்படியே உருவாகி ஒரு பூரண புருஷராகணுங்கிறார் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். கிறிஸ்துவ பற்றும் விசுவாசத்தினாலும் அன்பிலும் நீங்கள் பூரண புருஷராகணும். அப்படி யார் பூரண புருஷராகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி என்கிற ஒரு சரீரத்துக்குள்ளே போயிடுவாங்க.
இன்றைக்கி அதுக்கு தான் தேவன் நம்மளை கூப்பிட்ருக்கார். அப்படி போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துடைய ரோல் மாடலையே அப்படியே போயிட்டுருக்கணும். சுருக்கமாக சொன்னால், தேவன் தன்னுடைய குமாரனைப் போல யார் மாறுகிறார்களோ அவர்கள் இந்த பூமியில் தன்னுடைய குமாரனோடு சேர்ந்து உலகத்தை அரசாழ்வார்கள். அப்போ மாறுவதற்குரிய முதல் ப்ராசஸ் தான் இந்த ஞானஸ்நானம், உடன்படிக்கை. அந்த மாறுவதற்குரிய கடைசி ப்ராசஸ் என்னென்னா நம்முடைய மரணம் அல்லது மறுரூபம். மரணமாகும்போது மறுரூபம் ஆகிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆவியினாலே பிறப்போம், ஜலத்தினாலே பிறக்கிறது மட்டுமல்ல. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுத்துட்டால் பரலோகத்துக்கு போகிற டோக்கன் வாங்கியாச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, பரலோகத்துக்கு போகிற டோக்கன் இல்லை, அது ஒரு உடன்படிக்கையினுடைய அடையாளம். அதை கடைசி வரைக்கும் செய்து முடிக்கணும். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகலாம். இந்த மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளைகளை அந்த ஞானஸ்தானம் என்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது இதை குறித்து விளக்கிறதுக்கு ஒரு சின்ன உவமை ஒன்று இருக்கு. அந்த உவமையை ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த அந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். ஒரு உவமை. பரலோக ராஜ்யம் ஒரு விலையுயர்ந்த முத்துக்களை தேடக்கூடிய ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்கான். இப்போ அந்த வியாபாரி விலையுயர்ந்த முத்தை பார்த்துட்டே இருக்கார். திடீர்னு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி அதை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இவ்வளோதான். அப்போ இதுக்குரிய விளக்கம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, அந்த முத்துக்கள் தேடக்கூடிய வியாபாரி யார்? அப்போ இவர் போய் அவர் வாங்குறாருன்னா அந்த வியாபாரியோ அந்த முத்து யாருக்கிட்டே இருந்திருக்கு, அதனால தான் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குறார். அப்படின்னா அதை வச்சிருந்தவர் யார்? அந்த முத்துன்னா என்ன? மிக சுருக்கமாக நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, சாலமோன் அந்த எழுதின புஸ்தகமெல்லாம் இருக்கு இல்லையா, நீதிமொழிகள், இந்த புஸ்தகங்களில் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு குணசாலியான ஸ்திரியை பற்றி ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். அது பின்னாடி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அது விசேஷமாக யாரை குறித்து? சாலமோன் போன்றவர்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியுங்கள்லாம் ராஜாக்கள். ஆனால் அந்த 30-31ஆம் அதிகாரம் அதை குறித்து அந்த எழுதின ஆத்தரை குறிச்செல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். பட் இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு கேள்வி, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இது யாரை குறித்து எழுதுகிறாருன்னு பின்னாடி நீங்கள் படிச்சு பாருங்கள். அது முற்றிலும் திருச்சபையினுடைய சாக்ரிஃபிஷியல் லைஃப், தியாக வாழ்க்கை திருச்சபை எப்படி மேற்கொள்ளும் என்பதை ஒரு தீர்க்க தரிசன லாங்குவேஜில், பாஷையில் எழுதப்பட்டிருக்கும். அது விசேஷமாக யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா, உண்மையான திருச்சபை ஒரு நல்ல பொண்ணுக்கு எங்காவது கிடைக்காதா? இப்போ சாலமோன் கூட பார்த்தீங்கன்னா 1000 மனைவிகள் இல்லைங்களா? அதில் அவர் அதிகமாக விரும்புகிறது சூலமித்தியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை. அதுதான் உன்னத பாட்டாக வருது. ஒரு கணவன் மனைவியும் கணவனையும் புகழ்ந்து பாட்டுற பாட்டு. அது தனியாக டீட்டெயிலாக நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது இது ஆவிக்குரிய பொருள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு உண்மையான திருச்சபை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இடத்துல அந்த முத்துவை அந்த புஸ்தகத்தில் ஒரு திருச்சபைக்கு ஒப்பிட்டு ஏன் பேசுனாங்க அப்படின்னா, சாலமோன் காலத்தில் தங்கம் கொழிச்சிருந்தது, ஆனால் முத்து கிடைக்கவே இல்லை, ரொம்ப அபூர்வம். அது அப்போ தங்கத்தை விட அபூர்வம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி உண்மையான தேவ பிள்ளைகள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான நல்ல தேவ பிள்ளைகளை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். இந்த முத்து எதற்கு குறிக்க தெரியுங்களா? அவருடைய திருச்சபை. கவனிங்க, இந்த முத்துக்களை தேடக்கூடிய வியாபாரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அதுக்கு தான் வந்தாராம். தன்னுடைய முத்துவை பார்க்குறக்கு பார்த்துட்டார். விலையுயர்ந்த முத்து பார்த்துட்டு அது எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறார். கவனிக்கிறீங்களா? சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கும்போது அந்த முத்து ஒருத்தர் கையில் இருக்குங்க, அவர்கிட்ட போகிறார். இந்த முத்து எனக்கு வேணும், அந்த முத்து எனக்கு வேணும். அவர் சொல்கிறாராம், முத்துடைய ஓனர், இந்த முத்து வேணுமா? அவ்வளோ சீக்கிரம் அது வாங்க முடியாதுப்பா, ரொம்ப விலை ஜாஸ்தி, என் கையில் இருக்குது, ரொம்ப விலை ஜாஸ்தின்னாராம். ஆனால் இந்த முத்து மேலே உள்ள ஒரு ஆசையினால என்ன விலைன்னு கேட்டாராம் முத்து வியாபாரி. அந்த விலையை சொன்னேன், அதான் அந்த வசனம், தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்து வாங்கிட்டார். இல்லைங்களா? அந்த முத்துவை தேடின வியாபாரி யாருங்க? திருச்சபையை தேடி வந்தவர் யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான்.
இந்த முத்து யார் கையில் இருந்து தெரியுமா? முத்துவை வச்சிருந்தவர் யார் தெரியுங்களா? ஓனர், நம்முடைய பிதாவாகிய தேவன். யோவான் 17:6 படித்து பார்க்கலாம். நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மக்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவார், தேவனை நோக்கி பண்ணுற ஜெபம். அப்போ பாருங்க, இப்போ திருச்சபை தேவனுடையவர்களா, அதனால தான் ப்ரிஷியஸ்னார், விலையுயர்ந்த படிச்ச முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு எப்படி இருக்குதான்? அருமையானது, விலையுயர்ந்த நிலைமையில் இருக்கு. ஸோ இந்த முத்து தான் திருச்சபை. அது தேவன் கையில் இருந்தது. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த முத்து வாங்கறதுக்கு தேவன் கேட்கும்போது விலையை சொல்லிட்டாருங்க. அந்த விலை என்ன? தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று, அப்படின்னா தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முத்தை வாங்கியிருக்கார் நம்மளை. புரியுதுங்களா? அப்போ அவருக்கு முத்து அவருடைய சபை. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா முத்து எது தெரியுமா? நமக்கும் இந்த பெரிய அழைப்பு இருக்குது பாருங்க, மகா பெரிய அழைப்பு. இது சாதாரணமான அழைப்பு இல்லை, இது எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது, பயங்கரமான அழைப்பு. ஆனால் இந்த முத்துவை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த முத்து எது தெரியுமா? பரலோகத்தினுடைய அழைப்பு. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த முத்து இதை பற்றி கொஞ்சம் தெரியணும். பாருங்கள், இதுதான முத்து. இது எப்படி தெரியுமா உருவாகுது? முத்து உருவாகிற விதம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கடற்கரை ஓரத்தில் பாருங்கள், இந்த முத்து சிப்பிகள் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே சில இந்த கரையில் அலை அடிக்குது இல்லையா, அதில் சில மணல் துகள்கள் எல்லாம் உள்ளே போயிடும். அப்புறம் சில ஆசிட், சின்ன சின்ன அமில துகள் எல்லாம் உள்ளே போய் செட் ஆகிடும். செட் ஆகிட்டு அலை அடித்து அது அப்படியே கடலுக்குள்ளே போய் ஒரு சில வெயிட் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஆழமாக போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நல்ல ஆழத்துக்குள்ளே போய் எந்த இடத்துல வெப்ப நீரோட்டங்கள் அதிகமாக இருக்குதோ, வெப்பம் எந்த தண்ணியில் வெப்பம் அதிகமாக இருக்குதோ அந்த தண்ணிக்குள்ளே தான் இந்த முத்து என்ன ஆகுதுங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டில் அந்த உள்ளுக்கு சிப்பிக்குள் இருக்கிற அந்த மணல் துகள்கள், அந்த ஆசிட் எல்லாம் இறுகி ஒரு நல்ல பாலமாக ஒரு அருமையான முத்தாக உருவாகும். எப்படி நம்ம அந்த முட்டையை தண்ணியில் போட்டால் பாருங்கள், ஒரு கொஞ்சம் நேரம் வேக வச்சோன்னா முட்டையை உடைச்சோம்னா எப்படி ஒரு சாலிடு பீஸ் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் முத்து உருவாகும். இந்த மாதிரி தாங்க நம்முடைய அழைப்பு கூட எங்கே தெரியுமா இருக்குது? கடலுடைய ஆழத்தில் இருக்குது. அப்போ இந்த முத்து போய் எடுக்கணும். அந்த காலத்துலலாம் முத்து எடுக்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப அபூர்வமாக இருக்குமா முத்து. நிறைய கதைகளெல்லாம் சொல்லுவாங்க. கதைகள்னா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ தூத்துக்குடியிலலாம் முத்து இருந்தது இல்லையா, இப்போல்லாம் முத்தெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அந்த காலத்துலலாம் போய் முத்து எடுக்கிறதுக்கு ஒரு 100 பேர் இறங்குனா அதில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அது எப்படி? ஒரு சிலர் செத்து கூட போயிடுவாங்களாம். ஏன் தெரியுமா? உள்ளே போகும்போது முதல்ல மூச்சு பிடிச்சி பழகணும். சுவாசம் யாருக்கு அதிக சுவாச பயிற்சி இருக்குதோ அவங்க தான் உள்ளே போக முடியும். ஒரு காலில் கயிறு கட்டி விட்டுருவாங்க, கீழே அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சுவாசம் பண்ண முடியலன்னா காலை ஆட்டினா மேலே தூக்கிடுவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் இறங்குவாங்களாம், ஒருத்தருக்குமே கிடைக்காது. ஆனால் ஒரு முறை ஒருத்தருக்கு முத்து கிடைச்சிதா 4 தலைமுறைக்கு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக அந்த முத்து. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால் என்ன செய்வாங்களா, சில பேர் போனால் உயிர் வந்தால் முத்துண்டு போயிடுவாங்க. சில பேர் அதில் கிடைக்காம திருமணம் அதிகமான பேர், கிடைச்சி திருமணம் கொஞ்சம் பேர் தான், அதில் செத்து போய் திருமணம் நிறைய பேர். ஏன் தெரியுங்களா? பாருங்கள், அந்த படத்தையெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே இறங்குறாங்க இல்லையா. அந்த மூச்சு பயிற்சி எடுக்கணும். அந்த மூச்சு பயிற்சியில் உள்ளே போய் அந்த ஒரு ஹீட்டுக்குள்ளே போய் தான் அந்த முத்து எடுக்கணும். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய அழைப்பு இருக்குது பாருங்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு. அது முத்து மாதிரி. புரியுதுங்களா? அது இந்த உலகத்தில் தான் இருக்குது, இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இதுக்குள்ளே போய் நம்ம பரலோக ராஜ்யங்கிற அழைப்புங்கிற முத்தை எடுக்கணும்னா மூழ்கி ஆகணும். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது உண்டு. கவனிக்கிறீங்களா? முழுகணும். அதாவது முத்தெடுக்கணும்னா முழுகித்தாகணும். ஆனால் முழுகிறவங்கெல்லாம் முத்தெடுக்க முடியாது. ஆனால் முத்தெடுக்கணும்னா முழுகித்தாகணும். அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா கட்டாயமாக தேவனோட உடன்படிக்கை பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி பண்ணும்போது
அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முத்து ரொம்ப கிடைக்கிறது அபூர்வம், கிடைக்கிறது. ஆனால் கிடச்சிதுன்னா பெரிய பணக்காரராயிருவாங்க. கிடச்சிது, ஆனால் நிறைய பேருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் பாருங்கள் நிறைய இருக்குது. தலையிலிருந்து கால் வரைக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் போட்டு போகிறாங்க. முன்னாடி டார்ச்சு, சென்சார், எந்த இடத்துல சிப்பி இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு சென்சார், எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குதுங்க. ஆனால் இப்போ முத்து கிடைக்கிறது இல்லையா பாருங்கள். அப்படின்னா இந்த பரலோக ராஜ்யம் என்கிற முத்துவை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு முக்கியமாக கவனிங்க. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய உதாரணத்தை கவனிச்சிங்கன்னா, மேலிருந்து கீழே குதிக்கணும்னா முதல் சுவாசத்துக்கு பிரச்சனை வரும். அந்த மாதிரி தான் நம்ம சத்தியத்துக்குள்ளே தேவனோட உடன்படிக்கை பண்ணும்போது நம்முடைய சுவாசத்துக்கு பிரச்சனை வராது, நம்முடைய விசுவாசத்துக்கு பிரச்சனை வரும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால நிறைய பிரச்சனைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு வரும். நம்ம அதையும் தாண்டி கீழே இறங்கணும். கீழே இறங்கினா ஹீட்டு, நிறைய ஹீட் இருக்கும். ஹீட்டு தான் நமக்கு தெரியும் இல்லையா, சோதனைகள். அந்த சோதனையெல்லாம் தாண்டி தாங்க வரணும். அதையும் தாண்டி ஒருத்தர் முத்து எடுத்துட்டாங்கனாலே அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன ஆகிடுவாங்க, பாத்தியமாகிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த காரியம் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அதனால் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு இல்லையா. இன்றைக்கி நமக்கு தேவன் என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாரு இந்த டெக்னாலஜிங்கிற விஷயத்து மூலமாக கவனிங்க. அன்னைக்கு அவங்ககிட்ட அந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த ஆயுதங்கள் இல்லை. ஆனால் உங்களுக்கு கீழே இறங்கி முத்து எடுப்பதற்குரிய ஆயுதத்தையே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்டார். அந்த ஆயுதங்கள் தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சத்தியம் எனும் இடைக்கச்சை உங்களில் கட்டினவர்களாயும், நீதி எனும் மார்க்கசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், ரட்சண்யம் என்னும் தலைச்சிரா, த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், தலையில் தேவன் என்னை ரட்சித்து விடுவார் என்கிற உறுதியான நம்பிக்கை, அப்புறம் தேவ வசனமாகிய பட்டயம், அப்புறம் புல்லாங்கனியும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக பற்றின விசுவாசம் என்னும் கேடகம். இந்த ஆயுதங்கள் எல்லாம் தரித்து கொண்டு நாம் முழுகினோம்னா ஆட்டோமேட்டிக்காக முத்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டு நம்ம வெளியே வரலாம். சரிங்களா? இப்போது இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கலாம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாள் பரிய. அப்போ நம்மகிட்ட ஏற்கனவே நம்முடைய அப்போஸ்தலர் மூலம் தொடங்கிட்டார். அவருடைய ராஜ்யத்தில் அதை முடிச்சிருவார். இன்னைக்கு அந்த வாய்ப்பு இப்போ நம்ம கையில். சரிங்களா? இந்த முத்து எடுத்துடலாம், ஆனால் முழுகி ஆகணும். முழுகுனா முத்து எடுத்துடலாம். அதுக்குரிய ஆயுதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். அந்த ஆயுதங்களோட போனோம்னா ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளலாம். இப்போது தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை முத்து எடுத்தே ஆகணும்னா முழுகி ஆகணும். இப்போ ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணுங்கிற போது நிறைய சகோதரர்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, நான் ஏற்கனவே வேறு சபைகளை, இந்த பெயர் சபைகள்னு சொல்லிட்டோம், அதை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ வெளியே வர்றாங்க ஒரு சிலர். அப்படி வெளியே வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அந்த சபைகளை நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோமே, அப்போ அந்த ஞானஸ்தானம் சரியா? மறுபடியும் நீங்கள் ஞானஸ்தானங்கிற தேவனோட உடன்படிக்கை பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த உடன்படிக்கை நம்ம மறுபடியும் பண்ணணுமா என்று சொல்லி பார்க்கும்போது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அந்த ஒரு வசனத்தை வச்சு சில பேர் தவறாக முடிவு எடுத்துடுறாங்க. என்னென்னா, எபேசியர் 4:5, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். அப்போ ஒரு ஞானஸ்தானம் தான். அதனால் இப்போ ஒரு ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், அது ஏற்கனவே இருக்கிற சபையில் எடுத்தால் போதும்னு சொல்லி ஒரு சில பேர் கூட நினைக்கலாம். அப்படியெல்லாம் கவனிங்க. ஒரே ஞானஸ்தானம் என்கிற வசனத்துக்கு மேலே என்ன இருக்குது? ஒரே விசுவாசம் இருக்கா? அந்த ஒரே விசுவாசம் என்ன? நம்ம வைத்து கொண்டிருக்கிற விசுவாசத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லையா? பிதாவாகிய தேவன் யார், குமாரன் யார், அவருடைய பரிசுத்தாவின்னா என்ன? இந்த விசுவாசம் தான் ஒரே விசுவாசம். மற்றவங்கெல்லாம் வேறு வேறு வச்சுருக்கிறாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இதுதான் ஒரே விசுவாசம். சரி, அப்படின்னா ஏற்கனவே எடுத்த ஞானஸ்தானம் கரெக்டாக? அப்படின்னா ஞானஸ்தானம் என்பது என்னன்னு படித்தோம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். அப்போது தேவனோட உடன்படிக்கை பண்ணுறதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம் இல்லையா? இப்போ தான் தேவனே யாருன்னு நமக்கு தெரியுது. தேவன் யாருன்னு தெரியாமல் நம்ம யாரோட உடன்படிக்கை பண்ணியிருப்போம்? வாய்ப்பே இல்லை.
அப்படி ஒரு வேளை பெயர் சபையில் நம்ம எடுத்த உடன்படிக்கை, அதாவது ஆக்சுவலாக உடன்படிக்கை இல்லை, ஏன்னா அந்த டைமில் நமக்கு தேவனே யாருன்னு தெரியாது. தேவன் யாருன்னு தெரியாமல் தேவனோட உடன்படிக்கை பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி நம்ம எந்த சபைகளில் 5 தடவை எடுத்தாலும் சரி, 10 தடவை எடுத்தாலும் சரி, அது தேவனுடைய பார்வையில் அது அங்கீகரிக்கப்படாது. ஏன்? அது தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை இல்லை. வெறுங்க ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாம். உண்மையாக சத்தியத்தை தெரிஞ்சு நம்ம எத்தனை ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். உண்மையாக சத்தியத்தை தெரிஞ்சு உண்மையான தேவனிடத்தில் தங்களை கிறிஸ்துவுக்கு முன்னிட்டு பலியிடும் இல்லையா, பலி செலுத்தும், அதுதான் உண்மையான ஞானஸ்தானம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், பெயர் சபை விட்டு வெளிவரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பைபிள் சத்தியமாக, பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியமாக நம்ம தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணினாதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். அந்த ஞானஸ்தான உடன்படிக்கை கூட வரணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எல்லா சப்ஜெக்டாக தெரிஞ்சிருச்சு, ஓகே, ஞானஸ்தானம் யார்கிட்ட எடுக்கிறது? அன்னைக்கு ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து யார்கிட்ட எடுத்தார்? அன்னைக்கு இருக்கிற ரோமன் கவர்மெண்ட்டுக்கிட்டையா, இல்லை ரோம பேரரசங்கிட்டையா, பிலாத்துக்கிட்டையா, இல்லை ஏரோது ராஜா கிட்டையா? யார்கிட்ட எடுத்தார்? அன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுடைய சார்பாக நின்னாருங்க யோவான் ஸ்நானகன். புரியுதுனா? அந்த ஒழுங்குக்குள்ள கிறிஸ்துவே வந்துட்டார் பாருங்க. அப்படின்னா இந்த ஞானஸ்தானம் யாருக்கிட்ட எடுக்கணும்? ஏற்கனவே பிதாவாகிய தேவனை பற்றி தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய மூத்த சகோதரர்கள், அவங்க தான் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ அந்த மூத்த சகோதரர்கள் எங்கே இருக்கிறாங்க? அது வேணும் இல்லையா? அந்த மூத்த சகோதரர்கள் இந்த உலகத்தில் எங்கும் பரவி இருக்கிறார்கள். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் இருந்து கொண்டு எங்களோட நீங்கள் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டால் அந்த சகோதரர்கள் உங்களிடத்தில் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்தி இன்னும் தேவனுக்கு என்று பலி செலுத்தக்கூடிய வேலைகளை செய்வாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வரக்கூடிய காரியங்கள் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது உங்களிடத்தில் அநேக விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார்களாக. ஆமென்.